ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. கிருஷ்ணரை முதன்மைப்படுத்துறது தவறு அப்படிங்கிற ஒருத்தருடைய விவாதத்துக்கு பதில் சொல்லிருக்கும். சில உண்மைகளை பார்த்தோம். பகவானுடைய எல்லா ரூபங்களும் நித்தியமானது. பகவான் ஒரு குறிப்பிட்ட காலத்துல தோன்றினார் அப்படின்னு சொல்றது தவறான கருத்து. அவருடைய ஒவ்வொரு அவதாரமும் ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய ரூபங்கள் இந்த உலகத்துல தோன்றாங்க. பக்தர்கள் பல்வேறு விருப்பத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால பகவான் பல்வேறு ரூபங்களை எடுத்து அவர்களை திருப்தி செய்றார். தத்துவ ரீதியா பார்க்கும் பொழுது கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவிற்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. இருந்தாலும் விஷ்ணுவை காட்டிலும் கிருஷ்ணர் 4 அதிகமான குணங்களை வெளிப்படுத்துறார். அந்த அதிகமான குணங்களை வெளிப்படுத்துறார் அப்படிங்கறனால அவர் வேறுபட்ட நபர் கிடையாது, அதே நபர் தான். ஆனா இந்த ரூபத்தில் இருக்கும்போது அவர் 4 அதிகமான குணங்களை வெளிப்படுத்துறார். அவருடைய லீலைகள் மற்ற எல்லா அவதாரங்களை காட்டிலும் மிகவும் கவர்ச்சிகரமாக உள்ளது. அவருடைய ரூபம் எல்லோரையும் கவரக்கூடியதாக உள்ளது. அவருடைய பிரேமை, அவர் தன்னுடைய பக்தர்கள் மேல வைத்திருக்கக்கூடிய அன்பு அல்லது அவருடைய பக்தர்கள் அவர் மேல வைக்கக்கூடிய அன்பானது மிகவும் ஆழமானதாக, மிகவும் அந்யோன்யமானதாக உள்ளது. அதற்கடுத்து கிருஷ்ணர் ஸ்வயம் அவரே புல்லாங்குழல் வாசிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய புல்லாங்குழலும் இனிமையானது. இந்த 4 வேறுபாடுகள் இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம விஷ்ணுவை காட்டிலும் கிருஷ்ணருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே சமயத்துல விஷ்ணுவுக்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடு இல்லை அப்படிங்கறனால கிருஷ்ண பக்தி அப்படின்னு சொல்லும்போது அதுல விஷ்ணுவும் உள்ளடங்குறார். நிச்சயமா கிருஷ்ணருடைய லீலைகள் இனிமையானது அப்படிங்கறத எல்லா ஆச்சாரியர்களும் ஏற்றி இருக்கிறார்கள். கிருஷ்ணருடைய லீலைகளை விளக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதமும் அதை தெளிவா எடுத்துரைக்குது. அது மட்டும் இல்லாம கிருஷ்ண லீலைகளை பற்றி பேசும்போது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆழ்வார்கள் உட்பட, ராமானுஜாச்சாரியர் உட்பட எல்லோருமே கிருஷ்ணருடைய லீலைகள் இனிமையானவை அப்படிங்கிறத ஏற்றிருக்காங்க. அதனால இதுல எந்த ஒரு சந்தேகமும் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. கிருஷ்ணருடைய லீலைகள், கிருஷ்ணருடைய ரூபம், இதனுடைய சிறப்பு தன்மையில அந்த காரணத்தினாலதான் கிருஷ்ணர் விஷ்ணுவை காட்டிலும் முக்கியமானவராக கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தினால கருதப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம சாஸ்திரங்கள்ல பல்வேறு இடங்கள்லயும் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஏதே சாம்ச கலாபும்ஷ கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் நுடயந்தி யுகே யுகே. அதாவது ஸ்ரீமத் பாகவதம் பல்வேறு அவதாரங்களை பட்டியலிட்டு இறுதியில சொல்லுது, ஏதேச்ச அம்ச கலா பும்ச. இதுவரை சொன்ன எல்லா அவதாரங்களும் ஒண்ணு அம்சமா இருக்கு, பரம்பொருளுடைய அம்சமாக உள்ளது, அல்லது கலா பும்சா அப்படின்னா அம்சத்தினுடைய அம்சமாக இருக்கலாம். ஆனால் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான், முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது. முழுமுதற் கடவுள் அப்படின்னா மறுபடியும் நம்ம நினைச்சிடக்கூடாது அவருக்கு ஒரு ஆரம்ப காலம் இருக்கு, அதாவது மற்றவங்களுக்கு எல்லாம் ஆரம்ப காலம் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. ஏன் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளா சொல்றார் அப்படின்னா, கிருஷ்ணர் கிட்ட இந்த பரம்பொருளினுடைய எல்லா குணங்களும் பூர்ணமா வெளிப்படுது. நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த பௌர்ணமி நிலவு போல கிருஷ்ணர் எல்லா குணங்களையும் தெளிவா வெளிப்படுத்துறார்.
மற்ற ரூபங்கள்ட்ட அந்த குணம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. மற்ற ரூபங்கள் அந்த குணத்தை வெளிப்படுத்துறது கிடையாது. கிருஷ்ணர் ஏன்னா வேறுபாடு இல்லை, அவர் இந்த ரூபத்துல இருக்கும்போது இந்த அற்புதமான குணங்களை வெளிப்படுத்துறார். அதனால நம்ம கிருஷ்ணருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதே சமயத்துல யாராவது ஒருத்தர் இல்ல கிருஷ்ணர் விஷ்ணுனுடைய அவதாரம் அப்படின்னு சொன்னாலும் அதுலயும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் பகவான் அவருடைய எல்லா ரூபங்கள்லையும் நித்தியமானவராக இருக்கார். அதனால இவர்கிட்ட இருந்து வந்தார் அப்படிங்கிறது ஒரு ஒரு விளக்கம் தானே ஒழிய ஏதோ ஒரு காலத்துல யாருமே இல்லாமல் இருந்தார்கள் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஜட உலகத்தினுடைய படைப்பு, இந்த ஜட உலகத்தின் சம்பந்தமா இருக்கக்கூடிய படைப்பு தான் ஒரு தோற்றத்தையும் அழிவையும் கொண்டது. ஆன்மீக உலகத்துல தோற்றமும் கிடையாது, அழிவும் கிடையாது. ஜீவனே நித்தியமானவனாக இருக்கும்போது பகவானுடைய எந்த ஒரு குறிப்பிட்ட ரூபமும் நித்தியமற்றதா இருக்க முடியாது. இது அடிப்படையான உண்மை. இதை தெரிந்து கொள்ளும் போது ஒருத்தர் கிருஷ்ணரை பிரதானப்படுத்தினாலும் சரி, விஷ்ணுவை பிரதானப்படுத்தினாலும் சரி, அதுல எந்த ஒரு தவறும் இல்லை. எப்படி வேண்டுமானாலும் பகவான் இருக்க முடியும். ஏன்னா அவர் பரம்பொருள். அவர்கிட்ட எல்லா முரண்பாடுகளும் அவர்ல முழுமை பெறுது, அல்லது எல்லா முரண்பாடுகளும் அவர்கிட்ட முற்று பெறுது. எப்படி நான் சொல்லுவேன், முரண்பாடுகளோடு பகவானை அணுகினாலும் அந்த முரண்பாடுகள் எல்லாமே முற்று பெறுகின்றன அவர்கிட்ட போகும்போது. அதனால இவருடைய கருத்தானது, அதாவது கிருஷ்ணரை முதன்மைப்படுத்துவது தவறு அல்லது நாராயணரை அவர் ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயத்தின் அடிப்படையில இல்ல அந்த ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயத்தினுடைய கருத்துக்களை மட்டுமே கேட்டதுனால அவருக்கு கிருஷ்ணரை முதன்மைப்படுத்தி மேலும் 3 சம்பிரதாயங்கள், நீங்க கௌடிய வைஷ்ணவத்தை தனியா எடுத்தீங்கன்னா கூட கிருஷ்ணரை முதன்மைப்படுத்தி 3 வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். எப்படி பார்த்தாலும் வேறுபாடு கிடையாது. அதுதான் அடிப்படையில கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவிற்கும். நிம்பர்க்க சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், விஷ்ணு சுவாமி சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் இருவரும் கூட கிருஷ்ணரை பிரதானமா எடுத்து சொல்றாங்க. அதனால ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே அங்கீகாரம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றது முறையானதாகாது. ஆழ்வார்கள் உண்மையில ஒரு விதத்துல சொல்ல போனா ஆழ்வார்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஆழ்வார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கிடையாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆழ்வாரை பின்பற்றக்கூடியவர்கள், அல்லது ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களை படிக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். ஆழ்வார்கள் சாக்ஷாத் அவங்கெல்லாம் நித்திய சூரிகள். அவர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயத்துக்கும் சார்ந்தவர்கள் கிடையாது. ஆழ்வார்கள்ல பலர், அதிலேயும் குறிப்பா நம்மாழ்வார் கிருஷ்ணரை பற்றி தான் அதிகமா பாடல்கள் இயற்றியிருக்கார். கிருஷ்ணர் மேல அதீத பிரியம் கொண்டவர். அதே மாதிரி மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு கவிஞர்களும் பல்வேறு பக்தர்களும் கிருஷ்ணரையும் பிரதானப்படுத்தி எத்தனையோ பாடல்கள் இயற்றியிருக்காங்க. முன்னே நான் சொன்னேன், பில்வமங்கல தாக்கூர் அவருடைய கிருஷ்ண கர்ணாமிர்தம் மற்றும் கீத கோவிந்தா, ஜெயதேவ் கோஸ்வாமியோட கீத கோவிந்தம் கிருஷ்ணரை பிரதானப்படுத்தக்கூடியதா இருக்கு. பல சாஸ்திரங்கள் பல்வேறு பக்தர்களால பல காலங்களில் இயற்றப்பட்டிருக்கின்றன. அது எல்லாமே எப்படி பார்த்தாலும் விஷ்ணுவையும் கிருஷ்ணரையும் பிரதானப்படுத்துகின்றன. விஷ்ணுவையும் கிருஷ்ணரையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்கறது கிடையாது. நீங்க ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகத்தை படிக்கும்போது பல இடங்கள்ல ஸ்ரீல பிரபுபாதர் கிருஷ்ணா ஆர் விஷ்ணு, கிருஷ்ணர் அல்லது விஷ்ணு, பக்தி யோகம் என்றால் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவிற்கு பூரண பக்தி தொண்டாற்றுவது அப்படின்னு எழுது. ஏன்னா கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவுக்கும் வேறுபாடு கிடையாது. நம்ம கிருஷ்ணான்னு சொல்லும் போது அதுல
அவருடைய எல்லா ரூபங்களும் அடங்கும். நம்ம விஷ்ணுன்னு சொல்லும் போதும் அதுலேயும் அவருடைய எல்லா ரூபங்களும் அடங்குகின்றன. பகவானை தனிச்சு பார்க்கறது அப்படிங்கிறது அபராதமான ஒரு எண்ணம். அதனாலதான் நான் இங்க சுட்டி காட்டுறேன். இவருக்கு கிருஷ்ணரை ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், அதாவது கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம் அல்ல நிம்பர்க்க சம்பிரதாயம், விஷ்ணு சுவாமிகள், இவங்க கிருஷ்ணரை பிரதானப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க விஷ்ணுவை தாழ்மைப்படுத்துறாங்க அப்படின்னு அர்த்தம் கொள்ளக்கூடாது. சில நேரங்கள்ல ஏதாவது அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்த பக்குவமற்ற நபர்கள் வேணுமா அது மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்கலாம். ஆனா அதை சம்பிரதாயத்தினுடைய கருத்தா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மட்டுமே அங்கீகாரம் பெற்றவர்கள் அப்படின்னு நினைக்கிறதும் தவறான ஒரு எண்ணம். இவர் இங்க தன்னுடைய கடிதத்துல திவ்ய தேசங்களை பத்தி சொல்லியிருக்கார். நான் 108 திவ்ய தேசங்கள்ல பல திவ்ய தேசங்களுக்கு போயிருக்கேன். அங்க எல்லா இடத்துலயும் நாராயணரையே பிரதானமா சொல்றாங்க. வாஸ்தவம். ஏன்னா திவ்ய தேசம் அப்படிங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் அவர்களுடைய இடங்கள். ஒரு விதத்துல சொல்லணும், ஆழ்வார்கள் பாடின இடங்கள் இருந்தாலும் அதை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினர் குறிப்பா அடையாளம் கொண்டு பயிற்சி பண்றாங்க. அதுலேயும் தென்கலை பிரிவினர்கள் தான் திவ்ய தேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதிக அளவு முக்கியத்துவம். வடகலை சேர்ந்தவர்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அதனால ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பிரிவில் இருக்கிறவங்க மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு மட்டும் போயிட்டு அங்க எல்லாருமே நாராயணரை பற்றி வர்த்தம் சொல்றாங்கன்னா நிச்சயமா யார் ஒருத்தவங்க பிருந்தாவனத்திலே வாழ்றாங்களோ அவங்க கிட்ட நீங்க போய் விஷ்ணு கிட்ட இருந்து கிருஷ்ணர் விஷ்ணுனுடைய அவதாரம் கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க இவர் எந்த அளவுக்கு நம்ப முடியாம ஆச்சரியத்தோட நமக்கு கடிதம் எழுதுறாரோ அதே மாதிரி அவங்க ஆச்சரியத்தோட நம்ப முடியாம கடிதம் எழுதுவாங்க. நிம்பர்க்க சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் அல்லது விஷ்ணு சுவாமி சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அவங்களுடைய பல இடங்கள் இருக்கு. அவங்களுக்கும் இதே மாதிரி இப்ப எப்படி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் எப்படி இவங்க 108 அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் கண்டு வச்சிருக்காங்க. 108 இடங்கள் திவ்ய தேசங்கள் அப்படிங்கிறது. இது உலக மொத்தத்துக்கும் திவ்ய தேசங்கள் கிடையாது, எல்லா சம்பிரதாயங்களுக்கும் திவ்ய தேசம் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த 108 புனிதமான இடங்கள். எல்லாருக்கும் புனிதமான இடங்கள் தான். ஏன்னா விஷ்ணு எங்கெல்லாம் இருக்காரோ அது எல்லாமே புனிதமான இடங்கள் தான். திவ்ய தேசம் அப்படின்னா தெய்வீகமான இடங்கள். எங்கெல்லாம் பெருமாள் இருக்காரோ அது எல்லாமே திவ்ய தேசம் தான். ஸ்ரீமத் பாகவதம் அதுல இருந்து பகவத்கீதையில இருந்தும் நம்ம என்ன அறிகிறோம் அப்படின்னா, எங்கெல்லாம் பகவானை வழிபடுறாங்களோ, தூய பக்தர்கள் எங்கெல்லாம் வழிபடுறாங்களோ அந்த எல்லா இடங்களுமே திவ்ய தேசங்கள் தான். ஏன் ராமானுஜர், இதுவும் ஒரு கேள்விக்குரிய ஒன்று, இருந்தாலும் பொதுவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று, ராமானுஜர் இந்த 108 திவ்ய தேசங்களை கொடுத்தார் அப்படிங்கிறது. இந்த 108 ஏன் இந்த 108 இடங்களை ராமானுஜர் திவ்ய தேசங்களை கொடுத்தார் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பெருமாள் எல்லாம் ஆழ்வார்களால மங்களாசாசனம் செய்யப்பட்டவர்கள். அதுதான் காரணம். ஆழ்வார்களை போலவே தூய நிலையில் இருக்கக்கூடிய பக்தி தொண்டை சார்ந்த இதர ஆச்சாரியர்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ, எந்த பெருமாளெல்லாம் போற்றி புகழ்ந்தார்களோ அவர்களும் திவ்ய தேசங்களை போன்றவர்கள் தான். ஆழ்வார்கள் மட்டுமே நம்ம பிரமாணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆழ்வார்களுக்கு நிச்சயம் மதிப்பு கொடுக்கிறோம், அவர்களும் பக்தர்கள். அதே சமயத்துல ஆழ்வார்களும் கிருஷ்ணரை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள். அதனால இந்த திவ்ய தேசங்கள் மட்டுமே, அதாவது 108 திவ்ய தேசங்கள் மட்டுமே திவ்ய தேசம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. விருந்தாவனம் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாலும் நிம்பர்க்க சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாலும் மிக உயர்ந்த ஸ்தலமாக கருதப்படுது. விருந்தாவனம் திவ்ய தேசத்துல இல்ல. ஆனால் கிருஷ்ணருடைய எண்ணிலடங்காத லீலைகள் விருந்தாவனத்துல தான் நிகழ்ந்தது. கௌடிய வைஷ்ணவ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல மதுரா திவ்ய தேசத்துல இருக்கு.
கோகுலம், கோகுலம் திவ்ய தேசத்துல இருக்கு. துவாரகா, துவாரகா தனி. கிருஷ்ணர் பல வருடங்கள் வசித்த நந்த கிராமம் கிடையாது. கிருஷ்ணர் தன்னுடைய லீலைகளை நிகழ்த்திய உண்மையில விருந்தாவனம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அது ஒரு பெரிய இடம். மதுரா, விருந்தாவன், கோவர்தன், குறிப்பா 3 நம்ம பிரிக்கலாம். அதுல 12 வனங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடமும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விக்கிரகங்களும் திவ்ய தேசம். காஞ்சிபுரம் ஒரு திவ்ய தேசம். ஆனா அதுக்குள்ளார நம்ம உள்ள போனோம்னா அதுல 16 திவ்ய தேசங்கள் சொல்றாங்க. கிட்டத்தட்ட சிலர் மாறி மாறி சொல்லுவாங்க, கொஞ்சம் வெளியில இருக்கிறத சேர்க்க மாட்டாங்க ஒரு சிலர். எப்படி பார்த்தாலும் அதே மாதிரி நீங்க பிருந்தாவனத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ திவ்ய தேசங்கள் இருக்கு. கௌடிய வைஷ்ணவர்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க, நீங்க பிருந்தாவனத்தை பிரதானமா சொல்லக்கூடியது 7 கோயில்கள். அந்த 7 கோயில்ல நீங்க எங்க போனீங்கன்னாலும் கிருஷ்ணரை பத்தி தான் சொல்லுவாங்க. அந்த 7 கோயில் இல்லாம மற்ற எத்தனையோ கோயில்கள் இருக்கு. அதுல எங்க போனாலும் கிருஷ்ணரை தான் பிரதானமாக சொல்வார்கள். அதனால ஒரு இடத்துக்கு போனோம், அந்த இடத்துல அந்த இடத்தை மட்டும் வைத்து முடிவு பண்ண முடியாது. அதே சமயத்துல நிச்சயமா நம்ம ஆழ்வார்கள் அருளை செய்த திவ்ய தேசங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறோம். ஆனா அதே சமயத்துல அது மட்டுமே திவ்ய தேசம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள கூடாது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் கூட அதை மட்டுமே திவ்ய தேசங்களா எடுத்துக்கிறது இல்லை. அவங்க பேர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா முன்னாடி பூர்வீக ஆச்சாரியர்கள் அந்த பேரை உபயோகப்படுத்துறதுனால திவ்ய தேசம் அப்படிங்கறத அந்த 108 மட்டும் கொடுக்குறாங்க. ஆனா அதே சமயத்துல அபிமான ஸ்தலங்கள், புராண ஸ்தலங்கள் அப்படின்னு பல முக்கியமான ஸ்தலங்களையும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அதோட இணைத்திருக்காங்க. அப்படின்னா அந்த அபிமான ஸ்தலங்கள், புராண ஸ்தலங்கள் அதுவும் தெய்வீகமான தேசங்கள் தான். திவ்ய தேசம் அப்படின்னா தெய்வீகமான இடங்கள், அவையும் திவ்யமான இடங்கள். அதனால நீங்க விருந்தாவனத்துக்கோ பூரிக்கோ இல்ல வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு போனீங்கன்னா அங்க நீங்க கிருஷ்ணர் முதன்மைப்படுத்தப்படுறதை பார்க்கலாம். அதனால இடத்தை வைத்து, சொற்கேள்விகளை வைத்து நம்ம தத்துவத்தை எடை போட முடியாது. தத்துவம் அப்படிங்கிறது அலசி ஆராய்ந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. அடுத்து அவர் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார், ஏன் இஸ்கான் கோயில்லாம் திவ்ய தேசங்களை பக்கத்துல இருக்கு அப்படின்னு. ஒரு நல்ல கேள்வி. பொதுவா எந்த இடங்கள்லாம் சிறந்த வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வாழ்ந்து பிரச்சாரம் பண்ணாங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆன்மீக வாழ்க்கையினுடைய தாக்கம் இன்னைக்கும் இருக்கும். அதை நம்ம பார்க்கிறோம், நடைமுறையில பார்க்கிறோம். எவ்வளவுதான் இன்னைக்கு நவீன உலகம் கெட்டு சீர்குலைந்து இருந்தா கூட இன்னைக்கும் நம்ம ஸ்ரீரங்கத்துக்கோ, ராமானுஜாச்சாரியருடைய தலைமையகம் ஸ்ரீரங்கம், அங்க போனாலோ இல்ல காஞ்சிபுரத்துக்கோ, அதுவும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான இடம், இல்ல மத்வாச்சாரியருடைய உடுப்பிக்கோ, இல்ல கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் முக்கியமான இடமான விருந்தாவனத்திற்கோ நம்ம போனோம் அப்படின்னா அங்க நம்ம இயற்கையா இன்னும் அந்த ஆன்மீக சூழ்நிலை இருக்கிறத பார்க்கிறோம். எந்த இடங்கள்லாம் ஆன்மீக சூழ்நிலைகள் இருக்கோ அந்த இடங்கள்லாம் மக்களுக்கு இன்னும் ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம். இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய மக்கள் இந்த கோயில்களுக்கெல்லாம் கூட்டம் கூட்டமா போறாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது விளங்குதா அப்படின்னா கிடையாது. எத்தனையோ பேர் திருப்பதிக்கு போறாங்க. எத்தனை பேர் திருப்பதிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பெருமாள் தான் என்னுடைய வாழ்க்கை, அவருக்கு மட்டும்தான் நான் சரணடைவேன், வேற யாருக்கும் நான் சரணடைய மாட்டேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க எத்தனை பேர்? பெரும்பாலான மக்கள் போறது வியாபாரத்துக்காக போறாங்க, பெருமாள் கிட்ட வியாபாரம் பண்றதுக்காகத்தான் போறாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் அதுக்கு தான் மக்கள் போறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு பலவிதமான பௌதிக ஆசைகள் இருக்கு, அந்த ஆசைகளுக்காக போறாங்க. அதுல தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கிருஷ்ணர் கீதையில ஏற்றுக்கொள்றார், சதுர்விதா பஜந்தே மாம் ஜுனா சுக்ருத்தினோ அர்ஜுனா ஆர்த்தோ அர்த்தார்த்த ஜிக்ஞாசு ஞானேச்ச பரதர்ஷகம். அதாவது யார் ஒருத்தர் பணம் வேணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களும்
என்கிட்ட வருவாங்க, அவங்களையும் நான் நல்லவர்களா எடுத்துக்கொள்றேன்னு சொல்றார் கிருஷ்ணர். ஆனா அதே சமயத்துல அவங்களுக்கு பக்குவமான ஞானம் கொடுக்கப்படும் போது அவங்க உயர்ந்த பக்தர்களாக வர முடியும். அவங்க இன்னைக்கு பெரும்பாலான கோயில்கள்ல பார்த்தோம் அப்படின்னா யாருக்கும் எந்த ஒரு ஞானமும் கொடுக்கப்படுறது கிடையாது. எந்த ஒரு திவ்ய தேசத்துக்கோ எந்த ஒரு சிவவைஷ்ணவ கோயில்களுக்கோ இல்ல எங்க நம்ம போனாலும் சரி, அங்க எத்தனை இடத்துல வர்றவங்களுக்கு வைஷ்ணவ தர்மத்தை பற்றிய புத்தகங்களை கொடுத்து வைஷ்ணவ தர்மத்தை பற்றி எடுத்து சொல்லி அந்த தர்மத்தை பயிற்சி பண்ண சொல்லி எத்தனை பேர் சொல்லித்தராங்க, எத்தனை கோயில்ல சொல்லித்தராங்க? எங்கேயுமே கிடையாது. அதிகபட்சம் போனா ரொம்ப சோம்பேறித்தனத்தோட அவங்க பண்ணக்கூடியது என்னன்னா, அவங்களுடைய தட்சணைக்காக நிறைய இடங்கள்ல, இது வந்து வருத்தத்தோட சொல்றோம், நமக்கு அது வருத்தமா இருக்கு. நிறைய இடங்கள்ல நம்ம போகும்போது அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பக்தி எண்ணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல நம்ம போகும்போது, இப்ப திருப்பதியெல்லாம் போனோம்னா அங்க இருக்கிறவனுக்கு வந்து வேலை வேகம் ஜர்கண்டி 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 தான் இருக்குது இல்லையா? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாவோட ஜர்கண்டி ஜர்கண்டி தான் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க போய் பகவான தரிசிக்கிறோம். ஆனா உண்மையில ஒருத்தனுக்கு சாஸ்திர சக்ஷு இல்லைனா, சாஸ்திரங்களுடைய பார்வை இல்லைனா அவன் பெருமாளை பார்க்க முடியாது. வெறும் கல்லை தான் பார்த்துட்டு வருவான். பெருமாள் யாரு, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஞானம் ஒருத்தனுக்கு இல்லாத பட்சத்துல அவன் பெருமாளை போய் தரிசிக்கிறதுல பூரண பலனை அடைய முடியாது. பலனே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா பூரண பலனை அடைய முடியாது. ஏன்னா அவனுக்கு பக்குவமான ஞானம் இல்லை. இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போவான், நாளைக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போவான். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் தெரியாது அவனுக்கு. அதை கற்றுக் கொடுக்க வேண்டியது வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்களுடைய பணி, எல்லா வைஷ்ணவர்களுடைய பணி. யாரெல்லாம் பெருமாள் கிட்ட அர்த்தார்த்தி காசு பணம் வேணும் இல்ல கஷ்டமா இருக்கு வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி வந்தா கூட அவங்களுக்கு பெருமாளுடைய மகத்துவத்தை சொல்லி பெருமாள் கிட்ட சரணடையணும் அப்படிங்கிற உயர்ந்த விஷயத்தை சொல்லி கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு வைஷ்ணவருடைய திருப்பணி. அப்பதான் ஒருத்தர் வைஷ்ணவர்னு அழைக்கப்பட முடியும். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், யார் ஒருத்தர் இந்த பகவத்கீதையினுடைய விஷயத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு அவங்களையும் பக்தர்கள் ஆக்குறாங்களோ அவங்க தான் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள், அவர்களை காட்டிலும் பிரியமானவர்கள் இந்த உலகத்துல யாரும் கிடையாதுன்னு கிருஷ்ணர் சொல்றார். அதனால நம்மளுடைய இஸ்கான் இயக்கத்துல சில பிரபுபாதர், இயக்கத்தினுடைய ஸ்தாபக ஆச்சாரியரான பிரபுபாதர், அவர் இந்த திவ்ய தேசங்களுக்கு பக்கத்துல, அதாவது மக்கள் அதிகமாக கூடக்கூடிய பிரபலமான வைஷ்ணவ ஸ்தலங்களுக்கு பக்கத்துல நம்ம கோயில்களை அமைத்து அங்க மக்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இன்றைக்கும் இவர் வந்து திருப்பதியை பத்தி குறிப்பிட்டு சொல்லி, திருப்பதி ஸ்ரீரங்கத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். இந்த இடத்துல நான் திருப்பதியை குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். திருப்பதியில இன்னைக்கு லட்சோப மக்கள் வந்து போறாங்க. இஸ்கான் கோயில் அங்க இருக்கிறதுனால இன்னைக்கு சராசரியா பார்த்தோம்னா ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 20,000, எனக்கு சரியா தெரியல, நான் பார்க்கல, இருந்தாலும் சராசரியா பார்த்தோம்னா ஒரு 15-20,000 பகவத்கீதை ஒவ்வொரு மாசமும் விநியோகம் பண்றாங்க திருப்பதியில. திருப்பதி இஸ்கான் கோயில்ல திருப்பதியில பெருமாளை தரிசனமாக்க வர்றவங்க கிட்ட 15-20,000 பகவத்கீதை விநியோகம் பண்றாங்க. அதை காட்டிலும் அதிகமாக விநியோகம் பண்ணுவாங்க சில நேரங்கள்ல. அது இல்லாம மற்ற எத்தனையோ சாஸ்திரங்கள் மக்களுக்கு கொடுக்கப்படுது. எதற்காக அந்த இடத்துல ஒரு கோயில் தேவை அப்படின்னா, அந்த இடத்துல வரக்கூடிய பெருமாளை தரிசிக்க வர்றவங்களுக்கு பெருமாள் யாருன்னு கற்றுக் கொடுப்பதற்காக. இல்லைன்னா வந்துட்டு சும்மா எட்டி பார்த்துட்டு தரிசனம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாம போகலாம். அது கிடையாது. வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இன்னைக்கு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்துல எல்லாம் குறிப்பா பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய பெரிய மண்டபங்கள் இருக்கு. எதுக்காக கட்டி வச்சாங்க அவ்வளவு பெரிய மண்டபங்கள் அப்படின்னா, உபன்யாசத்துக்காக. வருஷத்துல இது பரமபத வாசம் திறக்கும் போது மட்டும் உபன்யாசம் நடத்துறது கிடையாது, வருஷம் ஃபுல்லா உபன்யாசம் போயிட்டே இருக்கும். எவ்வளவோ விஷயங்கள் நடக்க வேண்டி இருக்கு, மக்களுக்கு கற்றுத்தரணுமா சராசரி மக்களுக்கு. அதற்காகத்தான் புராண காலத்துல பண்டைய காலகட்டத்துல பெரிய பெரிய கோயில்களை எழுப்பினாங்க.
மக்களுக்கு ஹரிகதா கொடுக்கணும், மக்களுக்கு அந்த பகவத் கதா சொல்லப்படலை அப்படின்னா அந்த கோயில்கள் வெறும் தரிசனத்துக்கான இடமாயிடும். மக்கள் சும்மா வந்து வந்து போயிட்டு இருப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு புண்ணியம் தான். ஆனா பக்குவ ஞானத்தோட செய்யும் போது அது அவங்களுக்கு மிக உயர்ந்த பலனை தரும். அதனாலதான் இஸ்கான் அந்த இடங்கள்ல கோயில்களை வச்சிருக்கு. இவர் இன்னும் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டார். அந்த கேள்விகளுக்கு அர்த்தமில்லாத விஷயங்கள். நீங்க இஸ்கான்னா கிருஷ்ணர் தானே கும்பிடணும், ஏன் நாராயணர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். உண்மையில நான் முன்னையே அதை தெளிவுபடுத்திட்டேன். இஸ்கான் கிருஷ்ணரை மட்டும் கும்பிடக்கூடியவங்க கிடையாது. கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அங்க நாராயணரும் உள்ளடங்குறார். அதனால நிச்சயமா நம்ம நாராயணரை கும்பிடுறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. நம்ம நாராயணரை ஏன்னா வித்தியாசம் கிடையாது. ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு தெரியல. அவருடைய அடிப்படையிலே அங்க வந்து சில தவறுகள் இருக்கு. என்னன்னா வேறுபடுத்தி பார்க்கிறார். வேறுபடுத்தி பார்த்து நீங்க எப்படி நாராயணரை கும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்கிறார். எப்படி நீங்க நாராயணரை கும்பிடலாம் இங்க வந்து? நிச்சயமா நம்மளுடைய சம்பிரதாய ஆச்சாரிய சைத்தன்ய மகாபிரபு சம்பிரதாய தோற்றுவித்தவர். சைத்தன்ய மகாபிரபுவும் சரி, பூர்வீக ஆச்சாரியும் சரி, எல்லாரும் விஷ்ணுடைய எல்லா ரூபங்களையும் வழிபட்டார்கள். அதனால நம்ம அவர்களுடைய அடிச்சூடுகளை பின்பற்றும். அப்புறம் அவர் இன்னொன்னும் எழுதியிருந்தார். அதாவது கௌடிய வைஷ்ணவர்கள் நம்ம குறிப்பா கோபால தாபனி உபநிஷத்தை குறிப்பிட்டு சொல்றோம். ஆனா இன்னும் எத்தனையோ உபநிஷத்துகள் இருக்கு. அந்த உபநிஷத்துலாம் அந்த குறிப்பிட்ட பெருமாள் முக்கியத்துவம் வாய்ந்தவரா சொல்லப்பட்டிருக்கார். அதனால நீங்க உபநிஷத்தை வைத்து எப்படி கிருஷ்ணரை நிலைநாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உண்மையில நம்மளுடைய ஆச்சாரியர் கோபால தாபனி உபநிஷத்தை மேற்கோள் காட்டுறது வாஸ்தவம் தான். ஆனா கோபால தாபனி உபநிஷத் ஒரு நாம சொல்லக்கூடிய, அதாவது மற்ற சாஸ்திரம்னா குறிப்பா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் கிருஷ்ணரை பிரதானமான முழுமுதற் கடவுளா காட்டுறதுக்கு அடிப்படை பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம். கோபால தாபனி உபனிஷத் இல்ல மற்ற இதர சாஸ்திரங்கள் இதெல்லாம் அதுக்கு ஆதாரமா கொடுக்கிறோம். அதுக்கு இன்னும் அதிகமா நம்ம சேர்க்கறதுக்காக அதை கொடுக்கிறோம். ஆனா அடிப்படை வந்து கோபால தாபனி உபனிஷத் கிடையாது. அடிப்படை ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா. அதை நான் அடுத்து பேசுறேன். ஆனா இங்க இவர் சொல்லக்கூடியதுல ஒரு சில அடிப்படை பிரச்சனைகள் இருக்கு. இவர் சொல்ல எத்தனையோ சாஸ்திரம் இருக்கு, ஒன்னு சொல்லுது, அதெல்லாம் எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. கோபால தாபனி உபனிஷத்து இது சொல்லுது, தேவர்களை குறிக்கிறது கூட உபனிஷத்து இருக்கு, அதனால எது வேணாலும் எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரோன்னு எனக்கு தெரியுது. அப்படி அவர் சொன்னார் அப்படின்னா அது உண்மையிலேயே தவறான கருத்து. விஷ்ணு, கிருஷ்ணர், அவரை பற்றி சொல்லக்கூடிய உபனிஷத்துகளுக்கும் மற்ற உபனிஷத்துகளுக்கும் பெருத்த வேறுபாடு இருக்கு. இதை புரிந்து கொள்றதுதான் வைஷ்ணவ தத்துவத்தினுடைய அடிப்படை. இன்னும் சொல்ல போனா உபனிஷத்துங்கள் நித்தியமானது. உபனிஷத் வந்து ஸ்ருதி, வேத சாஸ்திரங்கள் ஸ்ருதி ஸ்மிருதின்னு சொல்லப்படுது. ஸ்மிருதிக்கு ஒரு கால அளவு இருக்கு. ஸ்ருதி காலத்துக்கு அப்பாற்பட்டது, நித்தியமானது. ஸ்ருதிக்கு ஆரம்பமே கிடையாது. ஸ்ருதியானது பகவானுடைய மூச்சை போன்றது. பகவான் நித்தியமா இருக்கார் அப்படின்னா அவருடைய மூச்சும் நித்தியமா தான் இருக்க போகுது. அவருடைய சுவாசமும் நித்தியமானது. அது மாதிரி ஸ்ருதியானது நித்தியமானது, உபனிஷத்தானது நித்தியமானது. கோபால தாபனி உபனிஷத் நித்தியமானது, ஹயக்ரீவ உபனிஷத் நித்தியமானது. அவர் சில உபனிஷத்துக்களை அவர் மேற்கோள் காட்டியிருக்கார். வராக உபனிஷத் நித்தியமானது, ராம தாபனி உபனிஷத் நித்தியமானது, நரசிங்க தாபனி உபனிஷத் நித்தியமானது. இவரே நான் முன்ன சொன்ன ஒரு கருத்தை நிலைநாட்டுறார். அதாவது பகவானுடைய எல்லா ரூபங்களும் நித்தியமானது. உபனிஷத் நித்தியமானதா இருக்கு. அந்த நித்தியமான உபனிஷத்துல இந்த ரூபங்களை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப அவர்கள் எல்லாருமே நித்தியமானவர்கள். எந்த ஒரு ரூபத்துக்கும் ஆரம்பம் கிடையாது. இவர் ஒரு என்ன சொல்லலாம், அதாவது
யதார்த்தமற்ற ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கார். கிருஷ்ண அவதாரத்துக்கு முன்னாடி கிருஷ்ணரை பத்தி எங்கேயுமே இல்லையே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா அதை அவரே முறியடிக்கிறார். கோபால தாபனி உபனிஷத்து இருக்குங்கிறத சொல்லி. உபனிஷத் நித்தியமானது. கோபால தாபனி உபனிஷத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ற பட்சத்துல கிருஷ்ணரை பற்றி சாஸ்திரங்கள்ல ஏற்கனவே இருக்கு. நான் அதை பத்தி அடுத்து சொல்லுவேன். அதனால கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல அப்படின்னு சொல்றது ரொம்ப ஆபத்தான ஒன்று, அபராதம். கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் தோன்றினார் இந்த உலகத்தை நம்மளுடைய பார்வைக்கு. ஆனா கிருஷ்ணர் நித்தியமா இருக்கார். அவர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தார் அப்படின்னு சொன்னோம்னா அது எந்த ஒரு சம்பிரதாயத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ராமானுஜர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டார். கிருஷ்ணரை பற்றிய விவரங்கள் சாஸ்திரங்கள்ல சில இடங்கள்ல எப்பவுமே கொடுக்கப்பட்டிருக்கு, அவதாரத்துக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பார்த்தோம்னா பிரகலாத், இவர் சொல்ற பக்த பிரகலாதன் கூட நாராயணரையே வழிபட்டு வந்தா அப்படின்னு சொல்லி இருக்கார். அதனால பிரகலாதருக்கு கிருஷ்ணரை பற்றி தெரியாது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. பிரகலாதர் ஸ்ரீமத் பாகவத்ல பிரகலாதர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்துல அவர் சொல்ற மதீர்ண கிருஷ்ண பரதஸ்வதோ. கிருஷ்ணா அப்படிங்கிற கிருஷ்ணரை பற்றி நேரடி அவர் கிருஷ்ணருடைய பெயரை அங்க உபயோகிக்கிறார். அது மட்டும் இல்லாம இவர் இன்னொன்னையும் மேற்கோள் காட்டியிருந்தார். உங்களுடைய ஹரே கிருஷ்ண மகாமந்திரமானது கோபால தாபனி உபனிஷத்துல இல்ல, கலிசந்தாரண உபனிஷத்துல இருக்கு அப்படின்னு. எந்த உபனிஷத்துல இருந்தாலும் அது மந்திரம் தான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது கலிசந்தாரண உபனிஷத்துல இருக்கு. அப்படின்னா என்ன? உபனிஷத் நித்தியமானது. அப்ப ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நித்தியமானது. அப்ப கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களும் என்றுமே இருக்கக்கூடியது. அவர் எழுதியிருக்கார், கிருஷ்ணர் தோன்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் பற்றி இல்லையே. கலிசந்தாரண உபனிஷத் கிருஷ்ணர் தோன்றதுக்கு அப்புறம் வந்ததான்னு கிடையாது. உபனிஷத் என்றும் இருக்கக்கூடியது. அந்த உபனிஷத்துகள் கிருஷ்ணரை பற்றி சொல்றதுனால நம்ம கிருஷ்ணரை பற்றி எங்கேயுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் தோன்றின புதிதுல, அதாவது பிரம்மதேவர் தவம் செய்து அவருக்கு வேதங்கள் கொடுத்த பிறகு பிரம்மதேவர் அவர் பாடின பாடல் அல்லது அவர் எழுதின பிரார்த்தனை அது பிரம்ம சம்ஹிதை. பிரம்மதேவர் முதல்ல எழுதினது பிரம்ம சம்ஹிதை. பிரம்ம சம்ஹிதையில பிரம்மதேவர் தெளிவா சொல்றார், ஈஸ்வர பரம கிருஷ்ணா, கிருஷ்ணர் அவரை பற்றி எடுத்துரைக்கிறார். கிருஷ்ணருடைய லோகத்தை பற்றி சொல்றார், கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி சொல்றார், பல்வேறு அவதாரங்களை பற்றியும் சொல்றார். எல்லா விதமான விஷயங்களும் பிரம்ம சம்ஹிதையில கொடுக்கப்பட்டிருக்கு. சிலர் பிரம்ம சம்ஹிதையை அதை ஏற்க மறுக்கலாம். இருந்தாலும் அதை முற்றிலுமாகவும் யாராலையும் நிராகரிக்கவும் முடியாது. எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய முக்கியமான பிரமாணம் ஸ்ரீமத் பாகவதம். நான் முன்னையே சொன்னேன், ஸ்ரீமத் பாகவதம் ஏன் பிரமாணமாக கருதப்படுது? சைத்தன்ய மகாபிரபு சொன்ன பிரமாணம் அமலம் ஸ்ரீமத் பாகவதம். பாகவதத்தை தான் நம்ம முக்கியமான பிரமாணமா எடுத்துக்கொள்றோம். ஏன் பாகவதத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எத்தனையோ சாஸ்திரங்கள் இருந்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்படுதுன்னா, ஸ்ரீமத் பாகவதமானது நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம். அதாவது நிகம வேதங்கள் அப்படிங்கிற ஒரு கற்பக மரத்தினுடைய கனிந்த பழம் அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். பாகவதம் ரொம்ப உயர்ந்தது. மற்ற சாஸ்திரங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதுல ஸ்ரீமத் பாகவதமானது கனிந்த பழமாக சொல்லப்படும். அதே சமயத்துல வியாசதேவருடைய முதிர்ச்சி பெற்ற நிலையில எல்லா சாஸ்திரங்களையும் தொகுத்த பிறகு வேதாந்த சூத்திரத்துக்கு சொந்த வியாக்கியானமா வேத வியாசராலே எழுதப்பட்டது. அதனால ஸ்ரீமத் பாகவதம் மற்ற எல்லா சாஸ்திரங்களை காட்டிலும் உயர்ந்ததா சொல்லப்படுது. ஸ்ரீமத் பாகவதம் ஏன் மற்றதெல்லாவற்றையும் காட்டும் உயர்ந்தது அப்படிங்கறது அதை பத்தியே நம்ம பல மணி நேரம் பேசலாம். அதை ஆச்சாரியர்கள் நிலைநாட்டுறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ஜீவ கோஸ்வாமி தன்னுடைய பாகவத சந்தர்ப்பத்துல சத் சந்தர்பான்னு எழுதியிருக்கார். அதுல பாகவத சந்தர்ப்பத்துல ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி ஏன் ஸ்ரீமத் பாகவதம் மற்ற எல்லா சாஸ்திரங்களை காட்டிலும் உயர்ந்தது
அப்படிங்கறத நிலைநாட்டுற. அது ஸ்ரீமத் பாகவத்திலே சொல்லி இருக்கு. அது மட்டும் இல்லாம மற்ற இடங்களையும் சொல்லி இருக்கு. அது எல்லாவற்றையும் மேற்கோள் காட்டி அவர் நிலைநாட்டுறார். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணரை நம்ம பிரதானப்படுத்துறதுக்கு மற்றும் ஒரு முக்கிய காரணமா அமையக்கூடியது பகவத்கீதை. பகவத்கீதை எல்லா ஆச்சாரங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. கீதையில கிருஷ்ணர் சொல்றார், அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. அதாவது என்னவெல்லாம் இருக்கின்றதோ அது எல்லாவற்றுக்கும் நானே மூலம். ஆன்மீகம் பௌதிகம் எதை எடுத்துட்டாலும் சரி கிருஷ்ணர் தான் மூலம். இது கிருஷ்ணரே கீதையில சொல்ற. இதை காட்டிலும் வேற என்ன நமக்கு ஆதாரம் வேணும்? கிருஷ்ணர் அவருடைய முக்கியத்துவம், அவரை பிரதானப்படுத்தக்கூடியது நம்ம ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை இதுல இருந்து பார்க்கலாம். கீதையில பல இடங்கள்ல கிருஷ்ணர் அத சொல்றார். மத்த பரத்தனம் நாண்யத், என்னை விட உயர்ந்தது விஷயங்கள் ஏதும் இல்லை. அதனால நம்மளுடைய இஸ்கான் அல்லது கௌடிய சம்பிரதாயமானது சர்வாதிகார தன்மை வாய்ந்தது அப்படின்னு இவருக்கு மனதில் பட்டிருக்கு. அதுல அது சரியல்ல அப்படிங்கறத தெளிவுபடுத்த விரும்புறோம். ஏன்னா சர்வாதிகார தன்மை அப்படின்னா நாங்க சொல்றதுதான் சரி, மித்தவங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சர்வாதிகார தன்மை. ஒரு விதத்துல ஆமா நாங்க சொல்றது அப்படிதான் சொல்றோம். ஆனா வைஷ்ணவ தர்மத்தை தாண்டி வெளியில எதுவும் சொல்லியே, வைஷ்ணவர்களை யாரும் நிந்திக்கலையே. 4 சம்பிரதாயத்துல எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தாலும் அந்த சம்பிரதாயத்தினுடைய விஷயங்களை முறையா ஒருத்தர் கடைபிடிக்கும் போது அவர்களும் நிச்சயமா பரமபதத்தை அடைய முடியும். அதைத்தான் நாங்க சொல்றோமோ இல்லையா. மக்கள் மற்ற வழிபாட்டு முறைகள் அப்படின்னு வரும்போது பொதுவா நம்ம சுட்டி காட்டக்கூடியது தேவர்களை வழிபடுறது, இல்ல மற்ற மத வழிமுறைகள், மற்ற தர்மங்கள், இது எல்லாத்தையும் கிருஷ்ணர் கீதையில சொல்ற. நாங்க எதுவும் இஸ்கான் சர்வாதிகார தன்மையோட செயல்படுது அப்படின்னா கிருஷ்ணர் சர்வாதிகார தன்மையோட செயல்படுறதா கிருஷ்ணரை குறை சொல்றதாயிடும். ஏன்னா நாம கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதையே தான் திருப்பி சொல்றோம். அப்ப நம்ம திருப்பி சொல்றதுல நம்மளை குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா அப்ப கிருஷ்ணரை குற்றம் சாட்டுற மாதிரி ஆயிடும். கிருஷ்ணரை குற்றம் சாட்டக்கூடியவர்கள் எந்த ஒரு வைஷ்ணவர் சம்பிரதாயத்தையும் சார்ந்தவர்களா இருக்க முடியாது. ரைட்? எந்த ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சார்ந்தவரா இருந்தாலும் அவர் யாருமே கிருஷ்ணரை குற்றம் சாட்ட மாட்டாங்க. ராமானுஜாச்சாரியர் நீ எந்த கடவுளை வேணாலும் வழிபட்டுக்கொள் அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாது. ராமானுஜர் தெளிவா சொல்றார், எக்காரணம் கொண்டும் விஷ்ணுவை தவிர வேற யாருக்கிட்டையும் போக கூடாது. புலியே விரட்டினா கூட நீ சிவன் கோயிலுக்குள்ளார உள்ள நுழைய கூடாதுங்கிற. ரைட்? புலியா சிங்கமா? புலி புலி ஆணை துரத்தினாலும் ஆலயத்தில் நுழையாது. யானையே துரத்துனா கூட ஒருத்தர் சிவன் கோயிலுக்குள்ளார உள்ள போக கூடாது. அது எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் நிலைநாட்டக்கூடியது. தேவர்களை வழிபடுறது அப்படிங்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எங்கேயுமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. அதையே தான் இஸ்கான்லயும் நம்ம பிரச்சாரம் பண்றோம். ராமானுஜர் என்ன பிரச்சாரம் பண்ணாரோ நம்மளுடைய நடைமுறையில வழிபாட்டு முறைகள்ல வேற எதுவும் கிடையாது. இஸ்கான் பக்தர்கள் தாராளமா மற்ற கோயில்களுக்கு போறாங்களே. நம்ம எல்லாரும் எத்தனையோ தடவை பல்வேறு திவ்ய தேசங்களுக்கு நம்ம போயிருக்கோம். ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேசங்களுக்கு போயிருக்கோம். எத்தனையோ வைஷ்ணவ திருத்தலங்களுக்கு நம்ம எல்லாரும் போயிருக்கோம். அதனால கிருஷ்ண பக்தர்கள் இஸ்கான் பக்தர்கள் கிருஷ்ணரை மட்டும்தான் கும்பிடுவாங்க, நாராயணரை கும்பிட மாட்டாங்க அப்படிங்கிற இவருடைய அபிப்பிராயம் அல்லது இவருடைய கருத்து முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதா தெரியுது. ஏன்னா நம்ம யாருமே அப்படி கிடையாது. நம்ம எல்லாரும் எங்க போனாலும் பெருமாளை கும்பிடுறோம், எங்க போனாலும் பெருமாள் கோயிலுக்கு போறோம் வர்றோம். நம்ம பெருமாளுக்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபடுத்தி பார்க்கறது கிடையாது. கிருஷ்ணரை பிரதானமா நம்ம எடுத்துக்கிறோம், அதே சமயத்துல நம்ம வேறுபடுத்தி பார்க்கறதும் கிடையாது. இத இவருக்கு புரியாம இருக்கனால இவர் ஒரு விதத்துல இஸ்கானை குறை சொல்றதா நினைச்சுட்டு அவர் வைஷ்ணவ ஆச்சாரியர்களையும் குறை சொல்றார். ராமானுஜாச்சாரியர் வாய்ப்பே கிடையாது, ஆழ்வார்களுக்கு வாய்ப்பே கிடையாது. தெய்வம் வேற அல்ல, எனக்கு உன்னை தவிர வேற யாரையும் நான் கும்பிட மாட்டேன் அப்படிங்கறது ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதனால இது கீதையினுடைய செய்தியை திருப்பி சொல்றதுதான் நம்மளுடைய திருப்பணி. இதுல ஒருத்தர் நம்ம சொல்லக்கூடியது கீதையிலிருந்து வேறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுன்னா சொல்லலாம ஒழிய
நீங்க கீதை மட்டும் சொல்லிட்டு மத்தவங்களுடைய வழிபாட்டு முறையை குறை சொல்றீங்க அப்படின்னா கீதையில சொல்லியிருக்காது, கிருஷ்ணர் கீதையில சொல்றார், அதை திருப்பி சொல்றோம். அதனால நீங்க குற்றம் சொல்லணும் அப்படின்னா கிருஷ்ணர் மேல குற்றம் சொல்ற மாதிரி தான் அது ஆகுது. அவர் சொல்றார், கிருஷ்ணரை தவிர மற்றவங்க வழிபடக்கூடியவர்களை நீங்கள் முட்டாள் என்று சொல்கிறீர்களா? ஆமாம், நிச்சயமா சொல்றோம். அது நாங்க சொல்ல, கிருஷ்ணர் சொல்றார், நமாம் துஷ்கிருத்தினோ மூடா பிரபத்யந்தே, மூடர்கள் என்னிடம் சரணடைய மாட்டார்கள். இது கிருஷ்ணர் சொல்றார், இஸ்கான் அமைப்பினர் சொல்றது கிடையாது. இஸ்கான் அமைப்பினர் இதை திரும்பி சொல்றாங்க, மத்த அமைப்பினர் இதை திரும்பி சொல்றது இல்லையே. யார் இந்த விஷயத்தை திருப்பி சொல்றா? எத்தனை பேர் சொல்லி தராங்க? கிருஷ்ணர் சொல்றார், தெளிவா சொல்றார், நமாம் துஷ்கிருத்தினோ மூடா அவஜானந்தி மா மூடா. இது கிருஷ்ணருடைய வார்த்தைகள். மூடா, முட்டாள். மூடானா இன்னொரு அர்த்தம் கழுத. இது கிருஷ்ணர் சொல்றார். யாரெல்லாம் என்கிட்ட சரணடையிலோ அவங்க எல்லாரும் மூடர்கள். கிருஷ்ணர் தெளிவா ஒரே விளக்கம் தான், இங்க 2 3 எல்லாம் கிடையாது. யாரெல்லாம் கிருஷ்ணர் கிட்ட சரணடையிலையோ அவங்க எல்லாம் மூடர்கள். அவங்க எந்த ஒரு தேவர்களை வழிபட்டாலும் சரி. அதனால இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, இதை நம்ம திருப்பி சொல்றதுனால, கிருஷ்ணர் கீதையில சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி சொல்றதுனால இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, இஸ்கான் சேர்ந்தவங்க நாராயணரை கும்பிடுறதையும் மூடர்கள்னு சொல்றாங்களோன்னு நினைச்சுக்கிட்டார். நம்ம யாரும் அப்படி சொல்றது கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் நம்ம சொல்லும் போது அதுல நாராயணனும் அடங்குறார். நம்ம நாராயணனையும் கும்பிடலாம், கிருஷ்ணருக்கும் நாராயணருக்கும் வித்தியாசம் கிடையாது. நம்ம எக்காரணம் கொண்டும் அதை நினைச்சு பார்க்க கூட முடியாது. நாராயணரை கும்பிடுறவங்க முட்டாள்னு சொல்லணும்னா அந்த அபராதத்துக்கு நம்ம நரகத்தை தான் கிடக்கணும். அதை எந்த ஒரு வைஷ்ணவனும் நிச்சயமா செய்ய மாட்டாங்க. நிச்சயமா இஸ்கானை சேர்ந்தவங்க அந்த மாதிரி யாரும் நினைக்கிறது கிடையாது, சொல்றது கிடையாது, பிரச்சாரம் பண்றது கிடையாது. அதனால இந்த ராமானுஜதாசர் அவருக்கு அதை தெளிவுபடுத்த விரும்புறோம். நிச்சயமா இஸ்கான் அமைப்பை சார்ந்த யாருமே நரசிங்கரை கும்பிடாதீங்க, ராமரை கும்பிடாதீங்க, நாராயணரை கும்பிடாதீங்கன்னு சொல்றது கிடையாது. கிருஷ்ணரை பிரதானமா கும்பிடுறோம் வாஸ்தவம். அதே சமயத்துல மற்ற ரூபங்களை நம்ம வழிபடுறது இல்ல, அல்லது வழிபட மாட்டோம், அல்லது வழிபடுறவர்களை முட்டாள் அப்படின்லாம் நாங்க யாரும் சொல்றது கிடையாது. ஆனா மற்ற தேவர்களை, அதாவது இந்த உலகத்தினுடைய பொறுப்பாளியா இருக்கக்கூடிய சிவன், பிரம்மா, இந்திரா, வருணா, அக்னி, விநாயகர், மற்ற எந்த தேவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிருஷ்ணர் சாக்ஷாத் அவரே சொல்றார், இவங்க எல்லாரும் முட்டாள்கள்னு. யாரெல்லாம் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவை தவிர வேற நபர்கள்ட்ட சரணடைறாங்களோ, வேற நபர்கள்ட்ட போறாங்களோ, அவங்க எல்லாரையும் பகவத்கீதையில கிருஷ்ணர் சாக்ஷாத் அவரே முட்டாள்னு சொல்றார். கிருஷ்ணர் சொல்றார், அல்பமேதசாம் தத் பவதி அல்பமேதசாம். அல்பமேதசாம்னா என்ன? அல்பமான புத்தியுடையவர்கள், குறை மதிப்பு கொண்டவர்கள் அல்லது முட்டாள்கள் சொல்லணும். இது கிருஷ்ணனுடைய வார்த்தை. கிருஷ்ண காமஸ்தியானா பிரபத்தியந்தே அந்நிய தேவதா. என்ன விட்டுட்டு கிருஷ்ண என்ன விட்டுட்டு அந்நிய தேவதா, இதர தேவர்கள்ட்ட யாரு பிரபத்தியந்தே, யாரு சரணடைறாங்களோ அவங்க யாரு? காமஸ்திய ஹிருதஜானா, இதயத்தை காமத்தினால கைவிட்டவர்கள். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா முட்டாள்கள். பௌதிக ஆசைகளுக்கு தங்களோட இடம் கொடுத்தவர்கள். அவங்கள கிருஷ்ணர் கண்டிக்கிறார். கிருஷ்ணர் தெளிவா சொல்றார், யார் எந்த தேவர்களை வழிபட்டாலும் அவங்க மறைமுகமா என்னத்தான் வழிபடுறாங்க. ஏன்னா எல்லா உதவிகளையும் நான் தான் கொடுத்தாகணும். அந்த தேவர்களுக்குன்னு தனிப்பட்ட சக்தி எதுவும் கிடையாது, நான் தான் அந்த சக்தியை கொடுக்கிறேன். இருந்தாலும் அது மறைமுகமா பண்றாங்க. அதனால அவங்க அல்ப புத்தி உடையவர்கள். கிருஷ்ணர் சொல்றாரு இது. அதனால மற்ற தேவர்களை வழிபடுறதை இஸ்கான் கண்டிக்குது அப்படிங்கிறது வாஸ்தவம், உண்மை. அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஆனா அது இஸ்கானுடைய கருத்து கிடையாது, அது கிருஷ்ணருடைய கருத்து. அதை மறுத்து சொல்றதின் மூலமா, இல்ல அது தவறுன்னு சொல்றதின் மூலமா எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களையும் கிருஷ்ணரையும் நாம அபராதம் இழைக்கிறோம். அது கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய அபராதம், மற்ற வைஷ்ணவர்களுக்கு செய்யக்கூடிய அபராதம், ராமானுஜாச்சாரியருக்கே செய்யக்கூடிய அபராதம். ராமானுஜாச்சாரியர் சொன்னார், அவர் யார்? இவர் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் இவருக்கு. ராமானுஜர் ஒரு முறை ஜைன மதத்தை சார்ந்தவர்களோட வாதம் ஏற்பட்டது. அந்த வாதத்துல ஜைன மதத்தை சார்ந்தவர்கள் தோல்வியுற்றார்கள். ஆனா அவங்க பகவானை, கிருஷ்ணரை, விஷ்ணுவை பரம்பொருளா ஏற்றுக்கொள்றதுக்கு மனம் வரல. அதனால ராமானுஜர் 10,000 பேரை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணார். தெரியுமா வரலாறு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10,000 ஜைன மதத்தை சார்ந்தவங்களுக்கு ராமானுஜர் உடல் ரீதியா எல்லாத்தையும் கொல்னார். ஏன்? பெருமாள் கிட்ட சரணடையில.
எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும். அது இன்றைய நிலைவரத்துல நம்ம யாரும் அதை பத்தி அதிகமா பேசுறது கிடையாது. ஆனா எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் வைஷ்ணவ தர்மம் மட்டுமே அப்படிங்கறதுல தெளிவா இருந்திருக்காங்க. எந்த வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் மற்ற தேவர்களுக்கு இடம் கொடுக்க கிடையாது. அதை பின்பற்றி இன்னைக்கு துரதிருஷ்டவசமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆகட்டும் மத்வர்கள் ஆகட்டும் யாருமே இதை பத்தி பிரச்சாரம் பண்றது கிடையாது. துரதிருஷ்டம் இது. அதனால இவர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சார்ந்தவரா இருந்தாலும் இவர் இதை பத்தி கேட்காம இருக்கிறனால இஸ்கான் மட்டும்தான் இப்படி சொல்றாங்கன்னு நினைச்சு இவர் தடம் புரண்டு இஸ்கானை குறை சொல்ற மாதிரி ஆயிட்டார். ஆனா இது கீதையில கிருஷ்ணர் சொல்லக்கூடியது. ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்தை எடுத்து பார்த்தாலும் இதுலயே அதுலயும் இதேதான் இருக்கும், வேறுபட்டு இருக்காது. விஷ்ணுவை வழிபடுறவங்கள விஷ்ணு அல்லது நரசிம்மர் ராமர் இவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். அவர்களை வழிபடுறவங்க யாரையும் நாங்க எக்காரணம் கொண்டும் இஸ்கான் பக்தர்களோ எந்த ஒரு வைஷ்ணவர்களோ யாருமே முட்டாளர்கள் அப்படின்னு சொல்றது கிடையாது, நிச்சயமா கிடையாது. அதுல எந்த ஒரு சந்தேகத்தையும் இவர் பரகால ராமானுஜதாசர் வச்சுக்க கூடாதுன்னு நம்ம விரும்புறோம். நம்ம கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவனுடைய பக்தர்கள், அதனால அவர் கூறிய வார்த்தைகளை திரும்பி சொல்றதுதான் அவருடைய சேவகர்களுக்கு பணி வேலை. நம்ம யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது, நம்ம எல்லாருமே தாசர்கள். இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் எல்லா வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கும் பொதுவானது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அடியேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நம்ம அடியார்களா இருக்கிறோம் அப்படின்னா அங்க நமக்குன்னு எதுவும் நம்ம புதுசா கண்டுபிடிக்கிறது கிடையாது. பெருமாள் என்ன சொல்றாரோ அதை திருப்பி சொல்றோம், அவ்வளவுதான். கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ கீதையில அவருடைய வார்த்தைகளை நம்ம திருப்பி சொல்றோம், அவ்வளவுதான். யாரெல்லாம் கிருஷ்ணர் கிட்ட சரணடையிலையோ அவங்க எவ்வளவுதான் மத கோட்பாடுகளை கடைபிடித்தாலும் சரி, எவ்வளவுதான் மற்ற இதர தர்மங்களை கடைபிடித்தாலும் சரி, அவர்கள் எல்லோருமே கிருஷ்ணருடைய வார்த்தையின் பிரகாரம் முட்டாள்கள். அதைத்தான் நம்ம திருப்பி சொல்றோமோ ஒழிய இதை முறையா தெரிஞ்சுக்கிறது அவசியம். அவர் மேலும் சுட்டி காட்டியிருக்கார், இதுதான் ரஷ்யால பகவத்கீதைக்கு வந்த வழக்குக்கும் காரணமா அமைது. ஆமாம், வாஸ்தவம். ஏன்னா மற்ற பகவத்கீதைகள் யாருமே பகவத்கீதையை உண்மை இருள கொடுக்கறது கிடையாது. யாருமே கிருஷ்ணர் முட்டாள்னு சொன்னா இவங்க அதை பத்தி சொல்றதே கிடையாது, விளக்கமே கொடுக்கறது கிடையாது. அப்ப பகவத்கீதை அவன் மற்ற பகவத்கீதையில கிருஷ்ணர் மற்றவங்களை முட்டாள்னு சொல்றாரு அப்படிங்கிற பகுதி இல்லாத காரணத்தினால நம்ம பகவத்கீதையில மட்டும் அது இருக்கிறனால ஏன் இவங்க மட்டும் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த மாதிரி தகவல்கள் வருத ஒழிய மூல பகவத்கீதையில இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம திருப்பி சொல்றோம். அதனால வைஷ்ணவர்கள் அப்படின்னா விஷ்ணு, கிருஷ்ணர், ராமர், நரஹர், நரசிம்மர், பகவானுடைய இந்த எல்லா ரூபங்களையும் வழிபடக்கூடியவர்கள், அவர்கள் எல்லோரும் வைஷ்ணவர்கள் அழைக்கப்படுறாங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க நாராயணருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் நடுவுல வேறுபாடு கிடையாது. ஒரு சில சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட ரூபத்தின் மேல அதிகமான பற்றுதல்கள் இருக்கலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. அதனால எந்த ஒரு சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்களும் மற்ற ரூபங்களை தாழ்த்தி பேசுறது கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு நாராயணர் மேல அதிகமான பற்றுதல் இருந்தது அப்படின்னா தாராளமாக இருக்கலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி கௌடிய வைஷ்ணவர்கள் கிருஷ்ணர் மேல அதிக பற்றுதலை வைத்திருக்காங்க அப்படின்னா அதுலயும் எந்த ஒரு பிழையும் இருக்க முடியாது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் கிடையாது. சில பக்தர்களுக்கு எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்து வராங்களோ அவர்களுக்கு அவங்க என்ன மாதிரியான சுபாவம் இருக்கோ, அவங்களுடைய சொரூபம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சில குறிப்பிட்ட பகவானுடைய குறிப்பிட்ட ரூபத்தின் மேல அவங்களுக்கு பற்றுதல் அதிகமாக இருக்கும். சிலருக்கு பகவானுடைய இவரே குறிப்பிட்டு சொல்லிக்க, சிலருக்கு பகவானுடைய ராமர் ரூபத்து மேல ரொம்ப அதிகமான பற்றுதல் இருக்கும், தாராளமா, அதுல தவறில்லை. சிலருக்கு கிருஷ்ணர் மேல பற்றுதல் அதிகமா இருக்கும், அதுலயும் தவறு இல்லை. சிலருக்கு நாராயணர் மேல பற்றுதல் அதிகமா இருக்கும், அதுல என்ன குற்றம்? எந்த குற்றமும் இல்லை. சிலருக்கு வாமனர் மேல பற்றுதல் இருக்கலாம், சிலருக்கு ஒவ்வொரு ரூபங்கள் மேலையும் பலவேறு நபர்களுக்கு பற்றுதல் இருக்கலாம், அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆனாலும் குறிப்பிட்ட நபருக்கு பொதுவா சாதன பக்தியில அல்லது ஆரம்ப நிலையில பக்தி தொண்டில ஆரம்ப நிலையில இருக்கக்கூடியவர்கள் பகவானுடைய எல்லா ரூபங்களையும் சமமாக கருதி எல்லாரையும் வழிபடுறாங்க. அவங்க பக்தியில உயர்வு பெறும்போது அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு பெருமாள் மேல அதிகமான பற்றுதல் வரும். அப்படி பற்றுதல் வந்தவங்க அந்த பெருமாளை மட்டுமே பிடிச்சுப்பாங்க, அந்த ரூபத்தை மட்டுமே பிடிச்சுப்பாங்க. அதை நம்ம எல்லா வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் பார்க்கலாம். அந்த விதத்துல பார்க்கும்போது
கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க பெரும்பாலும் ராதாகிருஷ்ணனை மட்டுமே பிடிச்சுக்கிறாங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு தெரியும் ராதாகிருஷ்ணருக்கும் லட்சுமி நாராயணருக்கும் வேறுபாடு இல்லை அப்படிங்க. இப்ப இவர் தன்னுடைய உரையிலே, தன்னுடைய கடிதத்திலே இவர் ஒரு ஹனுமான் ஆஞ்சநேயர் சொன்ன ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டியிருக்கார். ஆஞ்சநேயர் அவர் சொன்னார், ஸ்ரீநாதனும் ஜானகிநாதனும் ஒருத்தரேன்னு எனக்கு தெரியும். அவர் ஸ்லோகத்தை சொல்லல. ஸ்ரீநாதே ஜானகிநாதே சாபேத பரமாத்மனி ததாபி மம சர்வஸ்வம் ராம கமலலோச்சன. அதாவது ஸ்ரீநாத் அப்படின்னா ஸ்ரீ லக்ஷ்மி, லக்ஷ்மியினுடைய கணவர் நாத, ஸ்ரீநாதர் அதாவது நாராயணர். ஸ்ரீநாதே ஜானகிநாதே, ஜானகி அப்படின்னா ஜனகருடைய புதல்வி ஸ்ரீமதி சீதா தேவி. ஜானகிநாத் யாரு? ராமர். ஸ்ரீநாதே ஜானகிநாதே ச அபேத பரமாத்மனி. அவங்க அவங்களுக்கு நடுவுல பேதம் இல்ல. நாராயணருக்கும் ராமருக்கும் நடுவுல பேதம் இல்ல. ரெண்டு பேருமே பரமாத்மனி, எல்லாருமே பரமாத்மா, நம்மள இருந்து வேறுபட்டவர், உயர்ந்த பெருமான். தத அப்பி இருந்தாலும் மம சர்வஸ்வம், எனக்கு எல்லாமே யார் அப்படின்னா ராம கமலலோச்சன. ராமர் யார்? ஒருத்தர் கமலலோச்சன, தாமரை கண்களை கொண்ட ராமர் தான் எனக்கு எல்லாம். இது ஆஞ்சநேயர், ஹனுமான் அவர் சொல்லக்கூடியது. அவர் ஸ்ரீநாத்துக்கும் ஜானகிநாதருக்கும் வேறுபாடு பார்க்கறது கிடையாது. ஆனா அதே சமயத்துல அவருக்கு குறிப்பிட்ட விதத்துல ராமர் மேல பற்றுதல் அதிகமா இருக்கு. அதுல நிச்சயமா ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒன்று அல்லது விரும்பத்தக்க ஒன்று. அது பக்தியினுடைய மிக உயர்ந்த நிலை. பக்தியினுடைய ஆரம்ப நிலையில ஒருத்தர் இருக்கும்போது பகவானுடைய எல்லா ரூபங்களையும் மேலையும் அவர் பற்றுதல் செலுத்தி எல்லா ரூபங்களையும் வழிபடுறார். அதுவே பக்தியில உயர்ந்த நிலை அடையும் போது எல்லாருமே ஒரே பெருமாள் அப்படிங்கறது ஒருத்தருக்கு தெரிஞ்சா கூட ஒரு குறிப்பிட்ட ரூபத்தின் மேல அதிகமான பற்றுதல் கொண்டவரா இருப்பார். அதத்தான் ஆஞ்சநேயர் அங்க வெளிப்படுத்துறாரு ஒழிய அவர் வேற எதையும் அங்க வெளிப்படுத்த கிடையாது. ஸ்ரீநாத் ஜானகிநாத் ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ஆனா எனக்கு என்னுடைய ராமர். அதே மாதிரி கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்ம சொல்றோம், நிச்சயமா தெரியும் லட்சுமி நாராயணன் ஒண்ணுதான், ராதாகிருஷ்ணன் ஒண்ணுதான், ஆனா நம்மளை பொறுத்தளவு ராதாகிருஷ்ணனை நம்ம வழிபடுறோம். இது அவர்களுடைய குறிப்பிட்ட சுபாவம், குறிப்பிட்ட பற்றுதல். நிச்சயமா நம்ம எல்லா பக்தர்களுக்கும் மரியாதை செலுத்துறோம். அப்படி மரியாதை செலுத்துறோம் அப்படின்னா வைஷ்ணவ அபராதமாயிடும். வைஷ்ணவ அபராதமானது ஒருத்தருடைய பக்தியில மிக தாழ்நிலைக்கு ஒருத்தர் கொண்டு போயிடும். கிருஷ்ணர் சொல்றார், யார் ஒருத்தர் என்னுடைய பக்தனோ அவனை நான், என்னுடைய பக்தன் யார் ஒருத்தன் சொல்றானோ அவனை நான் பக்தனா ஏற்றுக்கொள்றது கிடையாது. என்னுடைய பக்தனுக்கு பக்தன் அப்படின்னு யார் ஒருத்தன் சொல்றானோ அவனைத்தான் நான் பக்தனா ஏற்றுக்கிறேன்னு சொல்றார். அதனால நிச்சயமா கிருஷ்ண பக்தர்கள், இஸ்கான் பக்தர்கள் எல்லா பக்தர்களுக்கும் மரியாதை செலுத்தக்கூடியவர்களா இருக்காங்க. அதனாலதான் நம்ம பார்த்தோம்னா இஸ்கான் பக்தர்கள் மத்வாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், நிம்பார்காச்சாரியர், விஷ்ணு சுவாமி, ஆழ்வார்கள், எல்லா ஆச்சாரியர்கள், எல்லா வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த எல்லா ஆச்சாரியர்களுக்கும் நம்ம மரியாதை செலுத்துறோம். இவர் சொல்லி இருக்கார், நீங்க ராமானுஜரை ஏற்றுக்கொள்றீங்க, ஆனா ராமானுஜருடைய கருத்துல இருந்து உங்களுக்கு முரண்பட்டதா இருக்கே அப்படின்னு சொல்றார். நம்மளுடைய கருத்து தத்துவ ரீதியா முரண்பட்டது இல்லை. ஏன்னா தத்துவ ரீதியா ராமானுஜரும் அதே தான் சொல்றார். விஷ்ணுவும் கிருஷ்ணரும் ஒரே நபர்கள், அதைத்தான் நாங்களும் திருப்பி சொல்றோம். ராமானுஜர் விஷ்ணுவை பிரதானப்படுத்துறார், கௌடிய வைஷ்ணவர்கள் கிருஷ்ணரை பிரதானப்படுத்துறாங்க. அதற்கான காரணம் கிருஷ்ணர் ஒரே நபராக இருந்தால் கூட கிருஷ்ணர் கிட்ட இந்த 4 தன்மைகள், நான் முன்னே சொன்ன அந்த 4 தன்மைகள் தனிச்சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. கிருஷ்ணருடைய லீலைகள் மிகவும் விளையாட்டுத்தனம் கொண்டதா இருக்கு, மிகவும் நெருக்கமானதா இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். அதே சமயத்துல ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட ரூபத்தின் மேல பற்றுதல் இருந்தது அப்படின்னா அவர் மற்ற ரூபங்களை நிராகரிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தர் கிருஷ்ணரை வழிபடுறார் அப்படிங்கறனால அவர் நாராயணரை நிராகரிக்கிறார் அப்படிங்கிறதோ, நாராயணரை வழிபடக்கூடியவர்கள் கிருஷ்ணரை நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறதோ கிடையாது. அப்படி யாராவது நிராகரிச்சாங்கன்னா அது மிகப்பெரிய தவறாக அமையும். கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயங்களே கூட, நம்மளுடைய சம்பிரதாயத்திலே கூட பார்த்தீங்கன்னா
பல பேர் அல்லது சில பேர் நம்ம சொல்லலாம், பல பேர்னு சொல்றது, சிலர் பகவானுடைய மற்ற ரூபங்கள் மேல பற்றுதல் கொண்டவரா இருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்கல்ல ஒருத்தர் முராரி குப்தா. முராரி குப்தர் அவர் ராமர் மேல பற்றுதல் கொண்டவரா இருந்தார். அவர் கௌடிய வைஷ்ணவர். சைத்தன்ய மகாபிரபு முராரி குப்தர் மூலமாகத்தான் இன்னைக்கு சைத்தன்ய சரிதாமிர்தம் எல்லோருக்கும் கிடைச்சிருக்கு. முராரி குப்தருடைய அவர் எழுதி வச்ச தகவலை அடிப்படையா வச்சுதான் சைத்தன்ய சரிதாமிர்தம் அல்லது நம்ம சைத்தன்ய மகாபிரபு பற்றிய தகவல்கள் இன்னைக்கு உலகெங்கிலும் கிடைக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த நபர் கௌடிய சம்பிரதாயத்துல முராரி குப்தர். ஆனா முராரி குப்தர் அவர் பக்தியில மிக உயர்ந்த நிலையில இருந்தார். ஆனாலும் அவர் ராதாகிருஷ்ணரை வழிபடுறது அவருடைய சுபாவம் கிடையாது. அதனால அவர் சீதாராமரை தான் வழிபட்டார். அதனால கௌடிய வைஷ்ணவர்கள் ராதாகிருஷ்ணரை மட்டுமே வழிபடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு குறிப்பா ராதாகிருஷ்ண வழிபாட்டை கற்றுக் கொடுத்தார். இருந்தாலும் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயங்கள்ல ஒரு சிலர் பக்தியை வளர்க்கும் போது அவங்களுக்குன்னு அவங்களுடைய சுபாவம், அவங்களுக்கு குறிப்பான பற்றுதல் ஒரு குறிப்பிட்ட ரூபத்தின் மேல இருக்கலாம். அதனால அவங்க இப்ப முராரி குப்தரை பார்த்தீங்கன்னா ராமர் மேல கவர்ச்சி உடையவரா இருந்தார். அதே மாதிரி இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய அடிப்படை ஆச்சாரியர்கள் ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அவர்களுடைய சகோதரர் அனுபமர் அல்லது வல்லபர், அவர் ராம பக்தர். நிறைய பேருக்கு தெரியாது. ரூப கோஸ்வாமியுடைய ஒரு சகோதரர் அனுபமர் அல்லது வல்லபர், அவர் ராம பக்தர். அதனால கௌடிய சம்பிரதாயத்திலையும் மற்ற வழிபாட்டு முறைகள் இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஆச்சாரியர்கள் ஒருத்தரான வம்சிதாஸ் பாபாஜி, அவர் கிருஷ்ணரை வாத்சல்ய பாவத்துல வழிபடுவார். ராதாகிருஷ்ணரை வழிபட மாட்டார். அவர் சின்ன கிருஷ்ணரை வழிபடுவார், பாலகிருஷ்ணரை வழிபடுவார். அவர் ராதாகிருஷ்ணரை வழிபடுறதோட பாலகிருஷ்ணரை வழிபடுவார். அது அவருடைய சுபாவம், அது அவருடைய சுரூபம். அதனால பகவானை ஒரு குறிப்பிட்ட ரூபத்துல வழிபடாத மற்ற ரூபங்களை வழிபடுறவங்களை என்னைக்குமே நம்ம குறை சொல்றது கிடையாது. அடுத்ததா இன்னொரு முக்கியமான பிரச்சனை இவருடைய கடிதத்துல இவர் சொல்லியிருக்கார். என்ன எண்ணத்துல எப்படி சொன்னார் எனக்கு தெரியல. இவர் சொல்லியிருக்கார், எனது பணிவான கருத்து யாதெனில் ஆன்மீகம் என்பது அவரவரின் தனிப்பட்ட கருத்து. இது இவரோட தனிப்பட்ட கருத்து, நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆன்மீகம் அப்படிங்கிறது தயவுசெய்து பிரகால ராமானுஜதாசரே, உங்களை எந்த விதத்தையும் புண்படுத்தணும்னு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா சொல்ல வேண்டியது என்ன, ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. ஆன்மீகம் அப்படிங்கிறது குரு சாது சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கணும். ஆன்மீகம் என்பது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னா ஒவ்வொருத்தனும் ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டு தெரிவான். அதுதான் இன்னைக்கு நாட்டுல நிறைய பேர் பண்றாங்க. வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், ராமானுஜாச்சாரியர் என்ன சொன்னார், மத்வாச்சாரியர் என்ன சொன்னார், நிம்பர்க ஆச்சாரியர், விஷ்ணு சுவாமி, சைத்தன்ய மகாபிரபு, இவர்கள் என்ன சொன்னாங்க, இதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஆனா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட கருத்து அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்தியாவில இருந்த ஒரு பிரபலமான ஒரு சாது அவர் சொன்னார், பகவத்கீதை படிக்கிறதோட நீ ஃபுட்பால் விளையாடலாம், அது உனக்கு நல்லதுன்னு சொன்னார். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து, எல்லாமே தனிப்பட்ட கருத்து அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா அப்ப உண்மைக்கு என்ன இடம் இருக்கு? உண்மைன்னு ஒண்ணு இருந்தாகணும். அதை ஒருத்தருடைய தனிப்பட்ட கருத்துக்கு ஒத்து போனாலும் வேறுபட்டு போனாலும் உண்மை உண்மையா தான் இருக்கும். அதை விட்டுட்டு ஆன்மீகம் அப்படிங்கிறது தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னோம்னா அப்ப ஆச்சாரியர்களை எதுக்காக உபதேசிக்கணும், எதுக்காக கிருஷ்ணர் போதனைகளை கொடுக்கணும்? நீ என்ன நினைக்கிற, நினைச்சதை நினைச்சுக்கிட்டு போன்னு சொல்லி விட்டுருந்துருக்கலாமே. கிடையாது. ஆன்மீகம் என்பது நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. ஆன்மீகம் அப்படிங்கிறது குரு சாது சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கணும். ஒரு பரம்பரால வரக்கூடிய ஒரு ஆச்சாரியர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கணும், பகவத் பக்தர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கணும். தெளிவா பக்தியை சாஸ்திர பூர்வமா சாஸ்திரத்தின் அடிப்படையில பேசக்கூடியவர்களா இருக்கணும். அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்ப அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு நினைச்சுக்கலாம் அப்படிங்கிறத
பரிந்துரைக்கிறது மாதிரி தெரியுது. அதே சமயத்துல ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு நினைச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார்னா, அப்ப நான் கிருஷ்ணனை மட்டும் கும்பிடுறது தவறு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அவருடைய யதார்த்தத்தை, அவருடைய நியாயத்தை அவரே தோற்கடிக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு நினைச்சுக்கலாம். அப்ப நான் இப்படி நினைச்சுக்கிட்டு போறேன், கிருஷ்ணனை தவிர மத்தவங்க எல்லாரும் முட்டாள் நான் நினைச்சிட்டு போறேன், அதுல என்ன தப்பு இருக்கு? அவருடைய வாதம் அவரே முறியடிக்கக்கூடியதா இருக்கு. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறது சரியானது கிடையாது. அது மட்டும் இல்லாம அவர் சிலரை மேற்கோள் காட்டியிருக்காரு. இங்க ராமரையே பிரதானமாக கொண்ட ஸ்ரீ ராகவேந்திரர், தியாகராயர், யோகிராம், சூரத்குமார், கபீர்தாஸ் இவர்களும் உங்களது வசைக்குரியவர் ஆகிவிடுவரே. ராமரை பிரதானமாக கொண்டவர்கள் நாங்க நிச்சயமா வசைக்குரியவர்கள் ஆக்குறது கிடையாது. நிச்சயமா எங்களுடைய வசைக்கு உரியவர்கள் கிடையாது. நான் அதை முன்னே தெளிவுபடுத்திட்டேன். ஆனா இவர் குறிப்பிட்டு சொல்லி இருக்கக்கூடியவர்கள்ல சிலர் நிச்சயமா நம்மளுடைய வசைக்கு உரியவர்கள். இவர் இங்க யோகிராம் சூரத்குமார் பத்தி சொல்லியிருக்கார். யோகிராம் சூரத்குமாருடைய கொள்கை என்ன, தத்துவம் என்ன அப்படிங்கறத பற்றி இவர் பெரும்பாலும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி தெரிந்திருந்தார் அப்படின்னா அவர் நிச்சயமா யோகிராம் சூரத்குமாரை பரிந்துரை செய்து எழுதியிருக்க மாட்டார். ஏன்னா யோகிராம் சூரத்குமார் போன்ற நபர்களை ராமானுஜாச்சாரியர் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டார். எந்த ஒரு ஆச்சாரியர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா யோகிராம் சூரத்குமார் உண்மையில ராம பக்தர் அல்ல. இவர் சொல்லியிருக்கார் ராமரை பிரதானமாக கொண்டவர் அப்படின்னு. அவர் ராம பக்தர் கிடையாது. ராமநாமத்தை சொல்லக்கூடியவர். ராமநாமத்தை சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே ராம பக்தர்கள் கிடையாது. ராமர் யார்? புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். அவர் ஒரு நபர். அயோத்தியாவினுடைய இளவரசராக இருந்து அயோத்தியா மன்னராக முடிசூடப்பட்டு சீதையை மணந்து ஆட்சி புரிந்த நபர், புருஷோத்தமர், உத்தம புருஷர். அவர் ஸ்ரீராமர். அந்த ஸ்ரீராமருடைய நாமத்தை ஒருத்தர் சொல்லணும். சும்மா ராமா ராமான்னு சொல்லிட்டு அந்த பரம்பொருள், நான் ராமா அப்படின்னு சொல்லும் போது அது அந்த ராமரை சொல்லல, பரம்பொருளை சொல்றேன். ராமர்னு ஒரு நபர் கிடையாது, இறுதியில பார்த்தோம் அப்படின்னா எந்த வேற்றுமையும் கிடையாது அப்படின்னு சொல்றாருன்னா அவர் ராம பக்தரை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. யோகிராம் சூரத்குமார் அவருக்கு 3 குருக்கள், அரபிந்தோ, ரமண மகரிஷி, அதுக்கப்புறம் ராம்தாஸ். இந்த 3 பேரையும் அவர் தன்னுடைய குருவா ஏற்றுக்கொண்டார். ராம்தாஸ் தான் அவருக்கு ராமநாமத்தை கொடுத்து உச்சரிக்க சொல்லி கொடுத்தார். மற்றபடி அரபிந்தர் ஆகட்டும், ரமண மகரிஷி ஆகட்டும், அவங்க 2 பேருமே அருவவாதிகள். பரம்பொருளுக்கு உருவம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். நிச்சயமா யோகிராம் சூரத்குமாரும் பரம்பொருளுக்கு உருவம் உண்டு, நான் ராமர் அப்படின்னு சொல்லும் போது அது புருஷோத்தமரான ராமரை குறிக்காம ராமா அப்படிங்கிறது ஒரு பெயர், இந்த பெயரை சொன்னோம்னா நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பயிற்சி செய்த ஒரு நபராகத்தான் அவர் திகழ்ந்தாரா ஒழிய உண்மையான ராம பக்தரா அவர் திகழல. நாம பாக்கிறோம் குலசேகர ஆழ்வார், அவர் ராம பக்தர். அவரை நம்ம ராம பக்தரா ஏற்றுக்கொள்றோம். குலசேகர ஆழ்வார் பெருமாளை காட்டிலும் அவர் ராம பக்தர். ராமர் மேல அதிக பற்றுதல் கொண்டவர். சீதையை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு அவர் நேர லங்கையில போய் உள்ள குதிக்கிறார், கடலுக்குள்ளார படையெல்லாம் திரட்டிட்டு உள்ள போறார். அந்த அளவுக்கு அவர் ராம பக்தியில மூழ்கி இருக்கார். அவர் ராம பக்தர். யோகிராம் சூரத்குமார ராம பக்தரா ஏற்றுக்கொள்றது அப்படிங்கிறது குலசேகர ஆழ்வாருக்கு இழைக்கக்கூடிய பெருத்த அபராதம். குலசேகர ஆழ்வாருக்கான பெரிய அவமானம். ஏன்னா ஒரு ராமர், அதாவது ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு கதை கிடையாது, அது பக்தர்களுக்கு வாழ்க்கை. குலசேகர ஆழ்வாருடைய வாழ்க்கை அது. சீதையை கடத்திட்டாங்க அப்படிங்கும்போது அது அவருடைய வாழ்க்கையா அவர் உணர்றார். அதனாலதான் அவர் கடல்ல போய் குதிக்கிறார். பக்தர்களுக்கு அது ஒரு வாழ்க்கை. ஆனா ராமர் அப்படின்னு ஒரு நபரே கிடையாது. ராமர் ராமா அப்படிங்கிற பேர் ஒரு அருவமான ஒன்று, குணங்கள் இல்லாத ஒன்று அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு யோகிராம் சூரத்குமார ராம பக்தர்னு சொன்னோம்னா அப்ப என்ன எப்படி நம்ம எடுத்துக்கிறது? எந்த விதத்துல எடுத்துக்கொள்ள முடியும்?
அது உண்மையா குலசேகருக்கு செய்யக்கூடிய ஒரு அபராதம். அதே மாதிரி இது ராம பக்தர்களுக்கு மட்டும் இல்ல, இதே மாதிரி பல கிருஷ்ண பக்தர்களும் இருக்கிறாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிருஷ்ணரை கும்பிடுறது இல்ல. அவங்கள பொறுத்தளவு இது நாமம், கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் தான் வழி, இது மூலமா நான் பிரம்மஜோதி அடைவேன். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு. அது மாதிரி ஒரு சில குழுக்கள்லாம் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ண பிரேமி சிலர், நான் இங்க பெயர், ஏன்னா இவர் பெயர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன்னா நானும் பெயர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு. கிருஷ்ண பிரேமி, முரளிதர் சுவாமிகள், அப்புறம் இந்த விட்டல் மகாராஜ், இவங்கெல்லாம் ராமநாமத்தை சொல்லுவாங்க, கிருஷ்ண நாமத்தை சொல்லுவாங்க, பெருமாளுடைய நாமத்தை சொல்லுவாங்க. நாம சங்கீர்த்தனம் தான் அவங்களுடைய வழிமுறையா இருக்கும். ஆனா அவங்கள பொறுத்தளவு இறுதியில பரம்பொருளானது அவ்வியக்தமானது, தோன்றாது, உருவமற்றது. நாமத்தை சொல்றதின் மூலமா, ராமநாமமோ கிருஷ்ணநாமோ இந்த நாமத்தை சொல்றதின் மூலமா நான் அருவமான அந்த பரம்பொருளையோட ஐக்கியம் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது முற்றிலும் எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களும், ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், நிம்பர்கா, விஷ்ணு சுவாமி, சைத்தன்ய மகாபிரபு எல்லாரும் எதிர்த்த ஒரு கொள்கை. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இதுல பார்க்கலாம், பண்டரிபுரத்துல பார்க்கலாம், நிறைய பஜன மண்டலியை சார்ந்தவர்கள் இந்த எண்ணத்தோட இருக்கிறது. பண்டரிபுரத்தினுடைய அடிப்படை துக்காராம். துக்காராம் தூய பக்தர், கிருஷ்ண பக்தர், அவரை நம்ம முற்றிலுமா ஏற்றுக்கொள்றோம். அதே சமயத்துல அந்த வர்க்கல சம்பிரதாயத்தை சேர்ந்த பலர்கிட்ட இந்த மாயாவாத எண்ணம் அல்லது அருவவாதத்தினுடைய தாத்பரியம், அத்வைதத்தினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க வெளிப்புறமா ராமநாமத்தை சொல்லுவாங்க, இல்ல குறிப்பா கிருஷ்ண நாமத்தை சொல்லுவாங்க, விட்டலருடைய திருநாமத்தை பாடிட்டு இருப்பாங்க, கிருஷ்ணரை போற்றி புகழ்வாங்க. ஆனா அவங்களுடைய இறுதி எண்ணம் இறுதியில பெருமாள் அல்லது கிருஷ்ணர் அப்படின்னு தனிப்பட்ட நபர் கிடையாது. இறுதியில கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் யாரும் தனிப்பட்ட நபர் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அவர்களை அவங்க கிருஷ்ணரை கும்பிட்டாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ராமரை கும்பிட்டாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதை சொல்லியிருக்கார். அவங்க எல்லாம் ராமரை கும்பிடுறவங்க, அவங்களும் உங்களுடைய வசைக்கு உட்பட்டவர் ஆயிடுவாங்களா அப்படின்னு. நிச்சயமா அவங்க முறையாக ஆச்சாரியர்கள், சம்பிரதாயத்தின்படி வந்தவர்கள், ஆழ்வார்கள் எப்படி ராமரை வழிபட்டாங்களோ அது மாதிரி இவங்க வழிபடல அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய வசைக்கு உரியவர்கள். அதே மாதிரி அவங்க ராமரன் இல்ல, கிருஷ்ணர் அவங்க அப்படி வழிபட்டார் கூட அவர்களும் நம்மளுடைய வசைக்கு உரியவர்கள். அதே மாதிரி கபீர் தாஸ் பத்தின்னு சொல்லியிருக்கார். கபீரும் பல்வேறு தத்துவங்களை வச்சு குழம்பிய ஒரு நபர். அவர் பிரதானமா ராமரை பற்றி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். இருந்தாலும் அவருடைய கொள்கையானது தாந்திரிகத்துடையும் இஸ்லாமோடையும் கலந்த ஒரு அருவவாத எண்ணம் தான் கபீருடைய கொள்கை. அதனால ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட பக்தியினுடைய மனோபாவம் இருக்கு அப்படிங்கறத மட்டும் எடுத்து அவங்கள அதிகாரப்பூர்வமானவர்களா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. பக்தியினுடைய மனப்பான்மையானது முறையான தத்துவ ஞானத்தோட இருக்கணும். தத்துவ ஞானம் இல்லாம வெறும்ன பக்தி இருந்ததுன்னா அதுல நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. பக்தியானது தத்துவ ஞானத்தோட இருக்கணும். ஸ்ரீல பிரபுபா சொல்லுவார், தத்துவ ஞானம் இல்லாம பக்தி இருந்தது அப்படின்னா அது வெறும் சென்டிமெண்டா போயிடும். எனக்கு இவரை பிடிச்சிருக்கு அதனால நான் போறேன், அப்ப அது வெறும் சென்டிமெண்ட் தான் அங்க இருக்கு. அங்க உண்மையான பக்தி அப்படிங்கிறது கிடையாது. அதனால நிச்சயமா இஸ்கான் இதுல சாஸ்திரங்களுடைய கடினமான உபதேசங்களை பின்பற்றக்கூடிய காரணத்தினால சமுதாயத்துல பரவலா அறியப்படக்கூடிய நிறைய பேர் நம்மளுடைய வசைக்குரியவர்கள் ஆவாங்க, வாஸ்தவம். ஆனா பிரகால ராமானுஜதாசருக்கு நான் தெரிவிக்கிறது என்னன்னா, அதே சமயத்துல நம்ம இவர் அதோட சேர்த்து ராமானுஜர் மத்வரும் உங்களுடைய வசைக்குரியவரா? நிச்சயமா கிடையாது. கற்பனை செய்து கூட எங்களால பார்க்க முடியாது. ராமானுஜரையோ மத்வரையோ ஆழ்வார்களையோ நம்மளுடைய வசைக்குரியவர்கள் அப்படிங்கிறத கற்பனை செய்து கூட எந்த ஒரு கௌடி வைஷ்ணவனாலும் நினைத்து பார்க்க முடியாது. யாரும் நினைத்து பார்க்க மாட்டார்கள்.
ராதாகிருஷ்ணருடைய வழிபாட்டை பற்றி இவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். ராதா அஷ்டகம் அப்படின்னு இந்திரன் எழுதலையே, மகாலட்சுமி அஷ்டகம் தானே எழுதினார். ஒரு விதத்துல வாஸ்தவம் தான். ஏன்னா கிருஷ்ணரும் அதாவது இந்திரன் தேவர்கள்ல ஒருத்தர். இந்திரனால கிருஷ்ணரையே புரிஞ்சுக்க முடியல. கிருஷ்ணரையே புரிஞ்சுக்க முடியாம தான் கோவர்தன லீலை நிகழ்ந்தது. அப்படி இருக்கிற பட்சத்துல ராதையை புரிந்து கொள்ள இருந்திருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அதனால அதுல ஒன்னும் ஆச்சரியமே கிடையாது. விஷ்ணு சகஸ்ரநாம, ஆமா விஷ்ணு சகஸ்ரநாம, விஷ்ணுடைய 1000 நாமங்களை பீஷ்மதேவர் குறிப்பிட்டு சொன்னார். அது விஷ்ணு சகஸ்ரநாமம் அழைக்கப்படுது, கிருஷ்ண சகஸ்ரநாமம் இல்ல. ஆமா, அதனால என்ன? அதனால எந்த ஒரு அது வேற எந்த ஒரு கொள்கையும் நிலைநாட்டக்கூடியது கிடையாது. ஏன்னா பெருமாள் எல்லாரும் விஷ்ணுவுக்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடு இல்லைங்கிற பட்சத்துல எந்த பெயரை கொண்டு அழைக்கப்பட்டாலும் அதுல வேற்றுமை எதுவும் கிடையாது. அதனால நான் இங்க பரகால ராமானுஜதாசருக்கும் இல்ல வருங்காலத்துல இது யாரெல்லாம் கேட்கிறாங்களோ எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறது என்னன்னா, வைஷ்ணவ தர்மத்தை நம்ம இணைந்து பிரச்சாரம் செய்வோம். வைஷ்ணவ சம்பிரதாயங்களுக்கு மத்தியில சில வேற்றுமைகள் இருக்கலாம், ஆனால் அது முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல. அது ஒரு பெரிய பொருட்டல்ல. மக்கள் நாஸ்திகம் பேசிட்டு பௌதிகவாதத்திலையும் மாயாவாதத்திலையும் வீழ்ந்து கிடக்குறாங்க. மக்கள் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு சமுதாயம் சீர்கட்டு சீரழிஞ்சு தகாத வழியில எங்கேயோ போயின்னு இருக்கு. அப்படிப்பட்ட சமுதாயத்துல மக்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கு விஷ்ணு பக்தியை கொடுக்கறது தான் ஒவ்வொருத்தருடைய குறிக்கோளா இருக்கணும், ஒவ்வொரு வைஷ்ணவருடைய குறிக்கோளா இருக்கணும். ஒவ்வொரு வைஷ்ணவர்களும் இந்த விஷயத்தை மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும். அதுதான் நான் எல்லோருக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன். இவருக்கு நான் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் அது. அவர் வைஷ்ணவ தர்மத்தை எல்லோருக்கும் எடுத்து செல்லணும். எத்தனையோ பேர் ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்களுக்கு வராங்க, அவங்களுக்கு பகவானை பத்தி பெருமாளை பத்தி எடுத்து சொல்லி பெருமாளை வழிபடுறதுக்கு சொல்லி தரணும். இஸ்கான் அதுக்கு உதவி பண்றோம். ஸ்ரீல பிரபுபாதர் வைஷ்ணவ தர்மத்தை எடுத்துரைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய குறிக்கோளா இருந்ததை ஒழிய அவர் மற்ற வைஷ்ணவர்களை எதிர்க்கணும், மற்ற வைஷ்ணவர்களை எதிர்த்து நம்மளுடைய தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆச்சாரியர்கள் யாருமே சொல்லித்தர கிடையாது. ஆச்சாரியர்கள் சித்தாந்த ரீதியா சில விஷயங்களை நிலைநாட்டி இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல வைஷ்ணவர்கள் வரும்போது எல்லா வைஷ்ணவர்களுக்கும் நம்ம மரியாதை செலுத்துறோம். எல்லா வைஷ்ணவர்களும் நம்ம எல்லாரும் இணைஞ்சு, உண்மையில அது நம்மளுடைய விருப்பம். அது ஸ்ரீல பிரபுபாதருடைய விருப்பம், நம்மளுடைய பூர்வீக ஆச்சாரியர்களுடைய விருப்பம், எல்லாருடைய விருப்பம் என்னன்னா, நிச்சயமா நம்ம இந்த வைஷ்ணவர்கள் எல்லோரும் இணைந்து பிரச்சாரம் பண்ணணும், மக்களுக்கு பக்தி ஞானத்தை கொடுக்கணும். கிருஷ்ணரா விஷ்ணுவா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியே கிடையாது. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மக்கள் இங்க நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறான். கிருஷ்ணருக்கும் நம்ம நம்மளுடைய தற்போதைய நிலை ஒரு ரொம்ப கீழ்நிலையில இருக்கிறோம். கீழ்நிலையில இருக்கக்கூடிய நம்ம பெருமாள் அவருடைய பல்வேறு ரூபங்கள்ல இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாக்குறதுக்கு நமக்கு அருகதே கிடையாது. தத்துவ ரீதியா நம்ம ஒரு பக்கம் பார்த்தா கூட இன்னொரு பக்கம் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய பெருமாளுடைய பல்வேறு ரூபங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாக்குறதுக்கு நமக்கு என்ன அருகதை இருக்கு? நம்ம காம குரோத லோப மோக மாச்சரியத்துல மூழ்கி கிடக்கிறோம். நம்ம இப்படி எப்படி வித்தியாசம் பாக்கிறதுல என்ன இருக்கு? நம்மளுடைய தற்போதைய நிலை நம்ம பகவானுக்கு சேவை பண்ணணும், பகவானுடைய பக்தன் நம்ம அப்படிங்கறத ஏற்று அவருக்கு நம்ம தொண்டு பண்ணணும், அவருக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணும். அதுதான் நமக்கு முக்கியமோ இல்லையா? இதை காட்டில நம்ம வைஷ்ணவ தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாரும் இந்த கொள்கையின் அடிப்படையில முன்வந்து மக்கள் எல்லோருக்கும் வைஷ்ணவ தர்மத்தை கற்றுக் கொடுக்கிறது முன் வந்தாங்கன்னா அது ரொம்ப ஒரு விரும்பத்தக்க ஒரு முடிவாக அமையும். அதே சமயத்துல இன்னொன்னும் நம்ம சொல்லலாம். எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு. இவர் பொதுவா நிறைய பேர் இந்த கேள்வி பொதுவா இஸ்கான் பக்தர்கள்ட்ட சில நேரங்கள்ல கேட்கப்படக்கூடிய ஒன்றுதான். பரகால ராமானுஜதாசர் அவர் கேட்டது, நீங்க ஏன் கிருஷ்ணரை பிரதானமா சொல்றீங்க அப்படிங்கிறது. ஆனா அதே சமயத்துல அவருக்கு நான் தெளிவுபடுத்துறது என்னன்னா,
இஸ்கான்ல கிருஷ்ணரும் விஷ்ணுவும் சமம் அப்படின்னு நான் சொல்றோம். தத்துவ ரீதியா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் பார்க்கறது கிடையாது. நான் முன்னையே மேற்கோள் காட்டினேன் ஸ்லோகங்களை. தத்துவ ரீதியா சித்தாந்த ரீதியா வேறுபடுத்தி பார்க்கறது கிடையாது. அதே சமயத்துல கிருஷ்ணருடைய லீலைகள் இனிமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால கௌடிய வைஷ்ணவர்கள் கிருஷ்ணர் மேல அல்லது இஸ்கான் பக்தர்கள் கிருஷ்ணர் மேல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அப்படி கிருஷ்ணர் மேல ஆர்வம் காட்டி கிருஷ்ணரை வழிபடக்கூடிய பக்தர்களை கண்டு இவர் அதிருப்தி அடைகிறார் அப்படிங்கிறது சரியல்ல. அதனால நான் அது பக்குவம் அல்ல அப்படின்னு நான் உணர்றேன். இவர் இஸ்கான் பக்தர்களை கிருஷ்ணரையும் விஷ்ணுவையும் வழிபடக்கூடிய இஸ்கான் பக்தர்களை குறை சொல்றார். அதே சமயத்துல கபீர்தாஸ், யோகிராம், சூரத்குமார் எல்லாம் புகழ்ந்து சொல்றார். அப்படிங்கிறத பார்க்கும்போது இவருக்கு போதிய வைஷ்ணவ வரலாறு அல்லது வைஷ்ணவ சம்பிரதாயங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேற்றுமைகள் ஒற்றுமைகள் தெரியலையோ அப்படிங்கிறது எனக்கு தோன்றுது. இது பொதுவா நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கக்கூடியது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல மக்கள் கிட்ட ஒரு வகையான சென்டிமெண்ட் இருக்கோ ஒழிய உண்மையான பகவத் பக்தி அல்லது ஆழமான ஒரு பக்தி விஷயங்களை தத்துவபூர்வமா உணர்றதுக்கு நிறைய பேர் முன் வர்றது கிடையாது. நிறைய பேர் அதை உணர்றது கிடையாது. அதனால இன்னைக்கு பார்க்கலாம், நிறைய இடங்கள்ல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினர் இல்ல மற்ற பாரம்பரிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க பல இடங்கள்ல விலகி போறதை பார்க்கலாம். என்னுடைய உற்ற நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பிறந்த ஒருத்தர். ஸ்ரீ வைஷ்ணவர்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் வைஷ்ணவ தர்மத்தை கடைபிடிக்காதவர். அவர் ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரையில பிறந்தவர். வாழ்க்கை ஃபுல்லா சாதாரண ஒரு கர்மியாகத்தான் வாழ்ந்தார். வாழ்க்கையில என்னைக்கும் என்னுடைய நண்பர் அவர் பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கும் போவார், பெருமாள் கோயிலுக்கும் போவார். என்னுடைய சொந்த ஊர் திருச்சி. ஸ்ரீரங்கத்துக்கு போவார், அதே சமயத்துல மலைக்கோட்டைக்கும் போவார். தினமும் மலைக்கோட்டைக்கு போவான், வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்கு போவான். எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா நான் கிருஷ்ண பக்தியில இஸ்கான் மூலமா கிருஷ்ண பக்திக்கு அறிமுகமானதுக்கு அப்புறம் நான் அவன்கிட்ட சொன்னேன், ஏன்பா நீ கிருஷ்ணனை மட்டும்தான் அல்ல. அவன் என்கிட்ட சொன்னான், என்ன நீ கிருஷ்ணனை மட்டும்தான் கும்பிடுற, ஏன் நீ பிள்ளையார் கோயிலுக்கு வரமாட்டியா, மலைக்கோட்டைக்கு வரமாட்டியா, நீ என் கூட முன்னாடி தான் வருவியா, ஏன் இப்ப வரமாட்டேங்கிற அப்படின்னு எனக்கு எதிர்ப்பு தெரியுதா. எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்பயே. என்ன இது, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பிறந்திருக்கான். ராமானுஜர் சொல்றார் ஆணை துரத்தினாலும் ஆலயத்துக்குள்ளார போக கூடாதுன்னு. ஆனா இவன் ஆலயத்துக்குள்ளார ராமானுஜர் சொன்ன அந்த கொள்கையை நம்ம கடைபிடிக்கிறோம், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறானே அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா அதே சமயத்துல அது அவர்களுடைய அறிவு பற்றாக்குறையை காட்டினது. அவனுகிட்ட ராமானுஜர் உரைத்ததும் என்ன அப்படிங்கறது தெரியாமல் இருந்ததை காட்டினது. அதே மாதிரி பார்த்தேன், அவங்க வீட்டுல பெரிய படம் இருக்கும், சாய்பாபா படம். சம்பந்தமே இல்ல. இன்னைக்கு நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வீட்டுல பாக்குறோம் சாய்பாபா படம் இருக்கிறத. ராமானுஜர் சிவபெருமானையே விட்டக்கூடாது, நீ ஒரே கிருஷ்ண பெருமாள் சொல்லிட்டார், சரணம் ஏக்கம் என்கிட்ட மட்டும்தான் சரணடையணும் அப்படின்னு, வேற யார்கிட்டையும் சரணடைய கூடாது அப்படிங்கிறது ராமானுஜருடைய தெளிவான உபதேசம், எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியருடைய தெளிவான உபதேசம். ஆனா இன்னைக்கு எத்தனை வீட்டுல நம்ம பாக்குறோம் சாய்பாபா படம் பாக்குறோம். எத்தனை கோயில்கள் இருக்கக்கூடிய பூஜாரிகள் வெறும் பணத்துக்காக பூஜை பண்றாங்க. எத்தனையோ இடத்துல இதை பார்க்கும்போது உள்ளத்துல வருத்தம் வருது, ரொம்ப வருத்தம் இருக்கு. நிறைய இடங்கள்ல எங்கேயாவது போய் ஸ்ரீ வைஷ்ணவ வீடுகள்ல போகும்போது அவங்க இன்னும் ஒரு சில பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறத கண்டு பெருமை கொள்ளக்கூடிய அதே சூழ்நிலையில இந்த மாதிரி போலி நபர்களுடைய படங்கள் அவங்க வீட்டுல இருக்கிறத பார்க்கும்போது ஆழமான வருத்தம் வருது நம்மளுடைய இதயங்கள். அதனால உண்மை என்ன அப்படிங்கறத ஆழமா தெரிஞ்சுக்கணும், வெறுமன சென்டிமெண்டா தெரிஞ்சுக்கூடாது, தத்துவ ரீதியா தெரிஞ்சுக்கணும். இதுதான் என்னுடைய பதில் பழக்கால ராமானுஜதாசர் அவர்களுக்கு. இது அவருக்கு எந்த அளவுக்கு திருப்தியை கொடுத்திருக்கும்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. நான் என்ன சொல்லணுமோ அவர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். நான் என்ன சொல்லணுமோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கேன். மறுபடி நான் தெளிவுபடுத்துறேன், பகவத் தரிசனத்தினுடைய குறிக்கோள் வைஷ்ணவர்களுக்கு எதிரானது கிடையாது. பகவத் தரிசனம்
நாஸ்திகவாதத்தையும் மாயாவாதத்தையும் பௌதிகவாதத்தையும் எதிர்க்கக்கூடியது, இதர வைஷ்ணவர்களை எதிர்க்கக்கூடியது நம்மளுடைய குறிக்கோள் அல்ல. நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கல. பகவத் தரிசனம் நிச்சயமா அதற்கானது கிடையாதுன்னு அவருக்கு உறுதி கொடுக்கிறேன். ஹரே கிருஷ்ணன். இப்ப உங்கள யாருக்காவது ராமானுஜதாசருக்கு என்னெல்லாம் சந்தேகம் எழும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்கள யாருக்காவது ஏதாவது உங்ககிட்ட சந்தேகம், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்கலாம். எங்களுடைய இங்க கேக்குறார், எங்களுடைய வீடுகள்ல குலதெய்வத்தை கும்பிடுவாங்க, குலதெய்வத்தை கும்பிடலாமா? சில பேருக்கு பெருமாளே குலதெய்வமா இருப்பார். அப்படி இருந்துட்டாருன்னா பெருமாளை குலதெய்வம் கும்பிடலாம். இல்லைன்னா நீங்க பெருமாளை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல மற்றவர்களை வழிபடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது, யதாத்தரோர் மூல நிசேச்சனேன திருத்தியந்த் யஸ்கந்த புஜோபசாக பிராணோபஹார யதேந்திரியாணம் சர்வா பிராணோபஹார யதேந்திரியாணம் சர்வார்ப்பணம் அச்சுதேஜ்ய. ஒரு வரி தவறு. அதுல என்னன்னா, மரத்தினுடைய வேருக்கு தண்ணீர் ஊற்றுறதுனால மரத்தினுடைய இலைகள் கிளைகள் எல்லாவற்றுக்கும் போய் சேரும். அது மாதிரி கிருஷ்ணரை அல்லது விஷ்ணுவை வழிபடுவதன் மூலமா எல்லா தேவர்களும் திருப்தி அடைகிறாங்க. தனிப்பட்ட விதத்துல எந்த ஒரு தேவரையும் வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. இது பகவத்கீதையுடைய மார்க்கம், இது வைஷ்ணவ தர்மம். யாரு வைஷ்ணவ தர்மத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க இதர தேவர்களை வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லா ஆச்சாரியர்களும் நிலைநாட்டிய உண்மை. சிவபெருமான் வணக்கத்திற்குரியவரா? நிச்சயமா. வைஷ்ணவானாம் யதா சம்பு. சிவபெருமானும் வைஷ்ணவர்கள்ல ஒருத்தர், வைஷ்ணவர்கள்ல சிறந்தவர். அவர் எப்போதும் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கார் அப்படிங்கறத நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பார்க்கிறோம். சிவபெருமான் ஒரு வைஷ்ணவர் அப்படிங்கிற ரீதியில நிச்சயமா நம்மளுடைய வணக்கத்திற்குரியவர். ஆனா சிவபெருமானை நம்ம யாரும் தனிப்பட்ட கடவுளா ஏற்றுக்கொள்றது கிடையாது. சிவபெருமான் நம்ம எல்லாருமே பெருமாளுடைய அம்சம். அந்த விதத்துல சிவபெருமானும் பெருமாளுடைய அம்சம். ஆனா அவர் பெருமாளுக்கு சமமானவர் கிடையாது. பெருமாளுக்கு சமமானவரா நினைச்சு அவருக்கு மரியாதை செலுத்தினோம்னா அது தவறு, சாஸ்திர ரீதியா பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றதன்படி. ஆனா அதே சமயத்துல சிவபெருமான் ஆகட்டும், விநாயகர் ஆகட்டும், துர்கை ஆகட்டும், எல்லா தேவர்களாகட்டும், இந்திரன் ஆகட்டும், இவர் இங்க மேற்கோள் காட்டியிருக்கார். இந்திரன் மகாலட்சுமி அஷ்டகம் பாடினார். நிச்சயம் இந்திரனும் ஒரு பக்தர் தான். கிருஷ்ணரை பார்க்கும்போது கிருஷ்ணர் சின்ன பையனா ஒரு கடவுள் மாதிரி ஒரு தோற்றம் இல்லாததுனால அவர் கிருஷ்ணரை கண்டு ஏமாந்து போயிட்டார். ஒரு விதத்துல சொல்லலாம், இந்திரன் கிருஷ்ணரை கண்டு ஏமாந்து போயிட்டார். ஆனாலும் இந்திரனும் ஒரு பக்தர் தான். அதனால எல்லா தேவர்களுமே மரியாதைக்குரியவர்கள், மரியாதை செலுத்துறோம். ஆனா கிருஷ்ணர் மட்டுமே சரணடையக்கூடியவர். நம்மளுடைய சரணாகதி, நம்மளுடைய வழிபாடு, நம்மளுடைய பிரபத்தி அது கிருஷ்ணர்கிட்ட மட்டும், விஷ்ணு கிட்ட மட்டும். அங்க சிவபெருமானோ துர்கையோ விநாயகரோ வர்றது கிடையாது. அவங்கள தனிப்பட்ட கடவுள்கள் நம்ம ஏற்று வழிபடுறது கிடையாது. வைஷ்ணவர்கள் அப்படிங்கிற ரீதியில நிச்சயமா எல்லோருக்கும் மரியாதை செலுத்தணும். அந்த மாதிரியான மரியாதை எப்படி செலுத்தலாம்? நமஸ்காரம் பண்ணலாம், விழுந்து வணங்கலாம், எனக்கு நீங்களும் கிருஷ்ண பக்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யாரை பார்த்தாலும் வைஷ்ணவனுடைய ஒரே விருப்பம் என்ன பகவத் கைங்கரியத்துல ஈடுபடுத்துங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு வைஷ்ணவனுடைய ஒரே ஆசை. அது யார்கிட்ட போனாலும் கேட்கலாம். நிச்சயமா இன்னொரு வைஷ்ணவர்கிட்ட போகும்போது அதை நம்ம கேட்கணும்.
ம். ஆ. ம். ஒரு கேள்வி கேட்கிறார். யோகிராம் சூரத்குமார், சாய்பாபா இவங்கெல்லாம் வழிபடுறவங்களை காட்டிலும் தேவர்களை வழிபடக்கூடியவர்கள் சிறந்தவர்களா? ஆமா. ஏன்னா இப்ப சாய்பாபா வழிபடுறவங்க எந்த லோகத்துக்கு போவாங்கிறது தெரியல. ஏன்னா சாய்பாபா நரகலோகத்துக்கு போவாரு. கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, யாந்தி தேவ பிரதா தேவான். இவர் தேவன் இல்லாட்டி கூட பித்ருன் யாந்தி பித்ரு. அடுத்தது பூதானி யாந்தி பூதேஜ்ய, அதுல பொருந்தும். பூதங்களை வழிபடுவர்கள் பூதங்களிடையே பிறப்பாருங்கிறாரு. அதனால சாய்பாபாவை கும்பிடுறவங்க சாய்பாபா இருக்கக்கூடிய நரகலோகத்துக்கு போகலாம். ஏன்னா தன்னையே கடவுள், தன்னையே பெருமாள்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு எவ்வளவு ஒரு கொடூரம். மக்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருந்ததுன்னா புரிஞ்சுப்பாங்க. எப்ப கிருஷ்ணர் இவர் தன்னையே கிருஷ்ணன் சொல்றாரு. கிருஷ்ணர் எப்படி சக்திசாலி, பெருமாள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர். இவர் ஏதாவது ஒரு செயல்ல ஏதாவது சிறப்பா ஏதாவது பண்ணி காட்டினாரா? மக்களுக்கு அந்த யோசனையே கிடையாது. கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் மேஜிக் பண்ண தெரிஞ்சதுன்னா கடவுள்னு சொல்லி உடனே ஏமாந்து போறாங்க. கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்குனாரு, இவர் என்னத்தை தூக்குனாரு? கிருஷ்ணர் வயசாகி என்னது என்ன சொல்லுவாங்க, ஐசியூல வச்சா கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு போனாரு. ராமர் அப்படியே அந்த உலகத்தை விட்டு போனாரு. பெருமாள் ஏதாவது ஒரு இடத்துல அப்படியே போயிருக்கிறாரு. வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு முடியெல்லாம் புசு புசுன்னு பாக்குறதுக்கு சகிக்காம, என்னது கொஞ்சம் கூட பெருமாளை பார்த்தா எந்த ரூபத்துல, நரசிங்கருக்கு நம்ம பாடுறோம் நரசிங்கா அற்புத ரூபம். அவர் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பார். நரசிங்கர் அற்புதமான ஒரு ரூபம். அவர் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பார். நரசிங்கர் கோர ரூபம், ஆனாலும் அவர் அழகானவர், அழகிய சிங்கர். ஏன் அழகிய சிங்கர் சொன்னோம்? பெருமாள் எப்பவுமே அழகா இருப்பாரு. சாய்பாபா அப்படியா? ஆனா மக்களுக்கு கடவுள்னா யாரு என்னங்கிறது தெரியாதனால யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சின்ன சின்ன மேஜிக் பண்ணி நம்பிட்டு உடனே கடவுள்னு போயிடுறாங்க. அதுக்குதான் நம்ம முன்னே ஒரு தடவை பகவத் தர்ஷனத்துல ஒரு கட்டுரை எழுதணும். மனிதன் கடவுளாக முடியுமா? சாய்பாபா இறந்து போன உடனே அந்த ஒரு கட்டுரை ஒண்ணு நம்ம வெளியிட்டோம். படிச்சிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கேட்கிறார், பகவானுடைய பல்வேறு ரூபங்கள் அவதாரங்கள் எல்லாமே நித்தியமாக வீற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி கல்கியும் நித்தியமா வீற்றிருக்கக்கூடியவரா அப்படின்னு கேட்கிறார். நான் பகவானுடைய பல்வேறு அவதாரங்களுடைய தன்மைகளை பற்றி விளக்கல இங்க. பகவானுடைய அவதார தன்மைகள்ல ஒன்று என்னன்னா சக்தி ஆவேஷ அவதாரம். அதாவது சாக்ஷாத் பகவான் அவரே வராமல் அவருடைய சக்தியின் மூலமா வேற ஒருத்தர் செயல்படுவார். கல்கி அவதாரம் அத்தகைய ஒரு அவதாரமாக வரும். அதனால கல்கி அவர் ஆன்மீக உலகத்துல அவர் இடம் பெறல. புத்தர் கூட அப்படிதான். புத்தரும் ஒரு அவதாரமாக சொல்லப்படுறார். ஆனால் அவர் சக்தி ஆவேஷ அவதாரம். இருந்தாலும் புத்தர் கூடிய கோட்பாடுகள் நம்ம ஏற்றுக்கொள்றது கிடையாது. புத்தருடைய பணி வேற. புத்தர் மக்களை வேத சடங்குகள் அப்படிங்கிற பேர்ல பாவம் செய்யறதுல இருந்து காப்பாற்றுறதுக்காக அவதரித்தார். அதை பத்தி பேசணும்னா அது இன்னும் நீண்டதா இருக்கும். புத்தரை பற்றி புத்தர்ல பல புத்தர் இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறார். அப்படிதான் தெரியுது. அதை பற்றிய தெளிவான விளக்கங்கள் கிடைக்கிறது இல்லை. அது தனி, புத்தரை பத்தி அது பேசணும்னா அது தனி இன்னொரு சப்ஜெக்ட், இன்னொரு விஷயம். அது பேச வேண்டியதா இருக்கு. நிறைய ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்கள்ல இப்ப புதுசா விநாயகர்லாம் வச்சு வழிபடுறாங்களே. ஐயப்பா வச்சு கும்பிடுறவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னா,
அவங்க ஒரு விநாயகரை வழிபட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை. அதே நேரத்துல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு, அது மட்டுமல்ல சாஸ்திரங்கள் இருக்கக்கூடியது, அவங்க உண்மையில நமக்கு பார்க்கறது உங்களுக்கு விநாயகரை வழிபடுற மாதிரி தெரியலாம், ஆனா ஒரு விஸ்வக்ஷேனர் வைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடிய, வைகுண்ட லோகத்துல மக்களை அனுமதிக்கக்கூடிய ஒரு துவாரபாலகர் கிடையாது. அதுக்கும் வெளியில அவர் மக்களை அனுமதிக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கார். அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராக இருக்கார். அந்த விஸ்வக்ஷேனர் ஆன்மீக உலகத்துல பண்ணக்கூடிய பணியை தான் இங்க இருக்கக்கூடிய விநாயகர் பண்றார். ரைட்? ஆன்மீக உலகத்துல எல்லா பணிகளுமே இருக்கு. அந்த பணிகளை இங்க இருக்கக்கூடிய தேவர்கள் பண்றாங்க. அது மாதிரி விஸ்வக்ஷேனர் அங்க அந்த பணியை செய்யறார். அதனால ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க விஸ்வக்ஷேனரை வழிபடுவாங்க. அதுல எந்த தவறும் கிடையாது. அவர் வைஷ்ணவர், தும்பிக்கை ஆழ்வார்னு கூட அவர் சொல்லுவாங்க. ஆனா அவர் விநாயகர் கிடையாது. சிவபெருமானுடைய மகனான விநாயகர் கிடையாது அவர். அப்கோர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அது தெரியாம அவர் விநாயகர்னு நினைச்சு கும்பிட்டுட்டு போவாங்க, அது ரெண்டாவது விஷயம். ஆனா அவர் வைஷ்ணவ கொள்கையில அவர் விநாயகர் கிடையாது, விஸ்வக்ஷேனர். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம். விஷ்ணுவை போற்றி புகழக்கூடியது. அது உண்மையில விஷ்ணுவை சொல்லக்கூடியது. ஏதோ காரணத்தினால பல விஷயங்கள் இன்னைக்கு காலத்துல மாறி 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 வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் மக்கள் கிட்ட அறியாமையில இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்கு எல்லாருக்கும் ஜெய். ஸ்ரீ ராமானுஜாச்சாரியர் கி ஜெய்.